Hi everyone, welcome. So இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வீடியோல இருக்கிறோம். So பெரும்பாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த சாப்டர்ல நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதனால இந்த சாப்டருடைய லைன் பை லைன் சீரிஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் ரொம்ப ஷார்ட் டைம் பீரியட்ல நம்ம ரொம்ப ஷார்ட் டைம்ல இல்லை, ஒரு 3 நாளில் வந்து இந்த ரே ஆப்டிக்ஸை முடிச்சுட்டு அடுத்த 3 நாளில் வேவ் ஆப்டிக்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே முதல்ல நான் வாய்ஸ் கேட்குதா அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா நேற்று வந்து கொஞ்சம் மொக்க வாங்கிட்டேன். கேன் யூ ஹியர் மீ? கேன் யூ ஹியர் மீ மை டியர் சில்ட்ரன்? Yes. Okay. Can you hear me, right? Okay. Right. Yes, sir. Perfect. கண்டிப்பா ஷிஃபானா டெய்லி நம்ம போஸ்ட் பண்றோம், கவலைப்பட தேவையில்லை. நல்லா கவனிங்க. நம்ம ஆக்சுவலா வந்து இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ஸ்கெடியூலை வந்து இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். நீங்கள் வந்து சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த விஷயத்தை நான் வந்து ஆக்சுவலாக ஷேர் பண்ணி ஆகணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த வீக் ரைட், ஸோ இந்த வீக் அண்ட் நெக்ஸ்ட் வீக்குக்குள்ள ரைட், ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்குள்ள we will complete ray optics and wave optics. சரிங்களா? இந்த ரெண்டு சாப்டருடைய லைன் பை லைன் சீரீஸை நம்ம முடிச்சிருவோம். ரைட், லைன் பை லைன் சீரீஸை முடிச்சிருவோம். இதுக்கு இடையில என்ன அப்படின்னா, நீங்க ரொம்பவே எதிர்பார்க்கக்கூடிய அந்த செமிகண்டக்டர் சாப்டர் இல்லையா, செமிகண்டக்டர் சாப்டர் இருக்கு இல்லையா, ரொம்ப ஒரு முக்கியமான சாப்டர். இந்த சாப்டருடைய ஒன் ஷாட்டை நம்ம பார்க்க போறோம். எப்ப சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்மிங் சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ நான் 2 லெக்சரை நம்ம பிரிச்சிருக்கிறோம். இந்த செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் 2. சார், இஸ் திஸ் யூஸ்ஃபுல் ஃபார் JEE? எஸ் ஜெயகிருதி, useful for JEE, NEET, whatever the competitive we are preparing for. So இதை லைன் பை லைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸோ நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, யூ கேன் ரெஃபர் திஸ் வீடியோ. ஓகே, எஸ் கரெக்ட், யா. ஸோ ஒன் ஷாட் போடுங்க. ஒன் ஷாட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரே ஆப்டிக்ஸ் உடைய ஒன் ஷாட்ல நம்ம எப்பயும் முடிச்சாச்சு. 2 ஒன் ஷாட் பார்த்துருக்குறோம். ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு ஒன் ஷாட், அதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஷாட் பார்த்துருக்குறோம் இல்லையா. ஸோ வி கம்ப்ளீட்டட் மோஸ்ட் ஆஃப் த ஒன் ஷாட்ஸ். ரைட், செமிகண்டக்டர் நம்ம வந்து பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். சரிங்களா? எஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கறது இந்த ரே ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொஃபைல். ஸோ அவர் யூடியூப் சேனல் கிராஸ்ட் 3.48 lakh சப்ஸ்கிரைபர். 5 years as a physics teacher, social worker. And இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நீட் தமிழ் டெலிகிராம் சேனல். நீட் தமிழ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா போதும், யூ கேன் ஜாயின் இன் அவர் அஃபிஷியல் டெலிகிராம் சேனல். இது பார்த்தீங்கன்னா அன்அகாடமில ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பர்சனல் கைடன்ஸ், டெஸ்ட், ஸோ இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல், எக்ஸ்பர்ட்ஸ் கைட்லைன்ஸ், ஸ்டடி பிளானர், ஸோ இந்த மாதிரி வீக்லி டெஸ்டர்ஸ், லைவ் கிளாஸஸ், ஸ்ட்ரக்சர்ட் கோர்ஸ் அண்ட் அன்லிமிட்டட் ஆக்சஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிள். ஸோ வென் யூ கெட் சப்ஸ்கிரிப்ஷன், சரிங்களா, ஸோ யூ கேன் கெட் தி சப்ஸ்கிரிப்ஷன் இஃப் யூ விஷ். ஓகே, அண்ட் வைல் கெட்டிங் யூ கேன் யூஸ் மை கோட். ரைட், என்னுடைய கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் 10% ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ். இது வந்து நீங்க மந்த்லி பேஸ் கூட நீங்க வந்து அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் வில்லிங் யூ கேன் டூ. ஐ எம் நாட் ஃபோர்சிங் எனிஒன். இது பார்த்தீங்கன்னா அன்அகாடமியில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒன் நாட்
1 days to go for NEET exam. So இதில் வந்து they are giving these things. Then the Let's Crack NEET-UG with Unacademy introducing 3-month iconic subscription. Iconic subscription அப்படின்னா ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட், இதுதான் ஐகானிக் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய இன்டராக்ஷன்ஸ். இது வந்து Unacademy ஸ்டோர், ஸோ ஜெய்ப்பூர், ரைட்? ஸோ யூ கேன் செக் அவுட் த டிஸ்கிரிப்ஷன். இது வந்து Unacademyல ப்ரொவைட் பண்ணக்கூடிய பிளாட்டினம். ஓகே, ரைட்? ஸோ இதெல்லாமே வந்து இருக்குது. Then we have the same thing, so valid for 6th to 13th. So after for plus subscription, சரிங்களா? plus subscription. and இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்ச், சரிங்களா? இந்த பேட்சஸ் எல்லாமே வந்து நமக்கு இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு என்விஷன் பேட்ச் ஃபார் டார்கெட் 2023 நீட் அடுத்த வருஷம். ஸோ April 6, 2022. இது வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் ஃபார் NEET-UG 2022, எல்லாமே ஹிந்தி தான். இது பாத்தீங்கன்னா ரிவைஸ் ஃபார் NEET-UG வித் Unacademy மாஸ்டர்ஸ் PYQs, previous year questions, ரைட்? இதெல்லாமே ask your doubts, you can get the doubts. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம செஷனுக்குள்ள போகலாம். we don't want to waste our time. yes, can you make the numerical problem? yes, இந்த சாப்டருடைய நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸும் நம்ம வந்து சைமல்டேனியஸாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூ டோன்ட் வரி, ஓகே? யூ டோன்ட் வரி, வி வில் ஜாயின் தேர். நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸும் நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து 11th, விச் மீன் நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த லெக்சரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. நம்ம வந்து 2 முறை வந்து ரே ஆப்டிக்ஸில் 1 ஷாட் எடுத்துருக்கிறோம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் டூ ரெஃபர் ஹியர். ஓகே, எஸ். ரைட், ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரே ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கோல் என்ன அப்படின்னா we are going to understand the concepts, ரைட்? கான்செப்ட்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? அதுதான் நம்மளுடைய கோல் முக்கியமா. இதுதான் வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். நேச்சர் ஹேஸ் endowed the human eye with a sensitive to detect electromagnetic waves. அதாவது electromagnetic waves நம்ம டிடெக்ட் பண்றதுக்கு, ரைட்? இந்த electromagnetic waves அப்படின்றது என்ன? விசிபிள் தான், ரைட்? விசிபிள் ரே. நம்ம வந்து லாஸ்ட் நேத்து நம்ம பேசியிருந்தோம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல விசிபிள் ரே, எக்ஸ்ரே, காமா ரே, அல்ட்ராவயலட் ரே, இன்ஃப்ராரெட் ரே எல்லாமே நம்ம பேசியிருந்தோம். ஒவ்வொரு ரேக்கு ஒவ்வொரு வேவ் லென்த், ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கு இடையில இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விசிபிள் லைட். ஸோ இந்த விசிபிள் லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have different colors இல்லையா? ஸோ ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி பிளஸ் வேவ் லென்த் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சாப்டர் நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஹியூமன் ஐக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விசிபிள் ரேவை வந்து பார்க்க முடியுது. அதனால தான் அது விசிபிள் ரே. within a small range of the electromagnetic spectrum. ஸோ electromagnetic spectrumல ஒரு சின்ன பகுதி தான் இந்த விசிபிள் ரே அப்படின்றத நம்ம நேத்தே பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்கேயும் சொல்றாங்க. ஸோ within the small range, right, of electromagnetic spectrum. ஸோ electromagnetic spectrumல ஒரு சின்ன பகுதி தான் இந்த விசிபிள் ரே அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டா? அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம பேசியிருக்கிறோம் we know that violet பாத்தீங்கன்னா ஷார்ட்டர் வேவ் லென்த்னு சொல்லுவோம், ஷார்ட் வேவ் லென்த். ஆனா இதே வந்து ரெட் அப்படின்னு சொல்லும்போது இட் ஹேஸ் லாங் வேவ் லென்த் இல்லையா? ரெட்டுக்கு பாத்தீங்கன்னா லாங்கஸ்ட் வேவ் லென்த் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாருங்க, electromagnetic radiation belonging to this range of spectrum of 400 to 700 nanometer. இதுதான் visible ray. This called light. நம்மளால பார்க்க முடிய அளவுக்கு இருக்கக்கூடிய வேவ் லென்த் தான் எவ்வளோ? 400 நானோமீட்டர்ல இருந்து 750 நானோமீட்டர் வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும். அதாவது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இல்லைங்களா? ஸோ இதில் லாஸ்ட்டாக இருக்கிற இவர் தான் வந்து ரெட். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, நான் எழுதுறதும் ரெட்டு தான். ஓகே, தென் பாருங்க, ஸ்கால் லைட்.
it is mainly through light and the sense of vision that we know and interrupt the world around us. இல்லையா? ஸோ இதை வச்சு தான் நம்ம மெயின் இதுதான் நமக்கு வந்து மெயின். ஸோ சையத் மோ ஸ்டேட் போர்ட் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட், யூ டோன்ட் வரி, நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, ப்ளீஸ் டூ ரெஃபர் திஸ். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ மை டியர். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ் வெரி வெல். சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் சரியாக கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, எஸ் ரைட். ஓகே, when will wave optics one shot will come? மில்லியனியர் கேட்குறாங்க. வேவ் ஆப்டிக்ஸனுடைய ஒன் ஷாட் வந்து நம்ம 2 முறை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா. ரைட், 2 முறை வந்து நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் we will start in our channel. Okay, open your mind with Muruga MP ல. And even இந்த சேனல்ல கூட பார்த்தீங்கன்னா I have completed those things. There are 2 things that we can intuitively mention about the light from the common experiments. First என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜென்ரலாக ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம், that it travels with enormous speed, and second that it travels in a straight line. So visible light பார்த்தீங்கன்னா always it travel in a straight line அப்படின்னு தான் சொல்கிறோம். Not only visible light, even the electromagnetic waves நேரான ஒரு பாதையில் தான் போகுது. ரைட், இட் வில் நாட் டீவியேட். எப்போ அது டீவியேஷன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இடையில எதனா ஒரு ஆப்ஸ்டிக்கல்ஸோ இல்லை அதனுடைய பாத் மாறும் பொழுது அந்த லைட்டினுடைய டைரக்ஷன் வந்து மாறும். இதை நம்ம வேவ் ஆப்டிக்ஸில் ரொம்ப தெளிவாக நம்ம நிறைய பேசுவோம். நம்ம வந்து டைஃப்ராக்ஷன் பேசுவோம், இன்டர்ஃபரன்ஸ் பேசுவோம், இது எல்லாமே நம்ம பேசுவோம். பெண்டிங் ஆஃப் வேவ்ஸை வந்து டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். First, that it travels with an enormous speed, and second that it travels in a straight line. So light பயங்கர ஸ்பீட்ல போகுமா. அது மட்டும் இல்லாம லைட் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டா தான் டிராவல் ஆகும்னு சொல்றாங்க. திஸ் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட். ஓகே, மீட்டர் பர் செகண்ட். அப்போ 3 லட்சம் கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு செகண்டும் வந்து அதனால டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், டிராவல் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ரைட், it took some time for people to realize that the speed of light is finite and measurable. So நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றாங்க. ஸோ ஃபியூசோ மெத்தட் இருக்கு, ஸோ ஃபோகால்ட் மெத்தட் இருக்கு. இந்த மாதிரி வெவ்வேறு சயின்டிஸ்ட் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி ஃபைனலா they are concluding that the speed of light வந்து பாத்தீங்கன்னா 3 × 10⁸. ஆக்சுவலா இது வந்து ரவுண்ட் ஆஃப் தான். 2.9 அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த பாருங்க, ரைட், 2.997 அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க 10⁸ இன் வேக்யூம். இதே வந்து ஒரு மீடியமுக்கு இன்னொரு மீடியம்ல லைட் போகும்போது அந்த லைட்டினுடைய வேகம் கண்டிப்பா மாறும். ஓகேவா? ஒரு லைட் ரேரர் மீடியம்ல இருந்து டென்சர் மீடியம் போகும்போது டென்சர் மீடியம்ல அந்த லைட்டுடைய வேகம் வந்து குறைஞ்சு போயிடும். சரிங்களா? For many purpose it suffixes like this 3 × 10⁸ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? இது முக்கியமான விஷயம். The speed of light in vacuum is the highest speed attainable in nature. Right? Attainable in nature. Highest speed is the maximum. இதை தாண்டி இப்போ வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் அவங்க வந்து கண்டுபிடிக்கல. The intuitive notion that light travels in a straight line seems to be contradict, right, what we have learned in the chapter 8. இல்லையா? லைட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் ட்ராவல் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். பட் இது எப்படி இருக்கு அப்படின்னா ஆப்போசிட் ஆஃப் சாப்டர் 8ன்றது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல. The light is an electromagnetic wave of wavelength belonging to the visible part. அதாவது 400 நானோமீட்டர்ல இருந்து 750 நானோமீட்டர் வந்து visible ray wavelength of the part of spectrum. How to reconcile the two facts? The answer is that the wavelength of light is very small compared to the size of the ordinary object. So ordinary object அப்படின்னா மேக்ரோஸ்கோபிக்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை விட அந்த லைட் இருக்கு பாரு, அதனுடைய வேவ்லென்த் வந்து ரொம்ப 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 குறைவுன்னு சொல்றோம். ரைட், ரொம்ப குறைவுன்னு சொல்றோம். ரைட், அப்போ we encounter commonly in the order of few centimeter or larger. நம்ம மேக்ரோஸ்கோபிக்ல பார்க்கக்கூடிய பொருட்கள். So in this situation
as you will learn in chapter 10, அதாவது wave optics ல light wave can be considered to travel from one point to another point along a straight line joining, right, them. The path is called ray of light. So இந்த ray optics ல நம்ம என்ன பேசுறோம் அப்படினு கேட்டிங்கன்னா, ஒரு லைட் வந்து ரைட், ஒரு லைட் வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் travel பண்ண முடியும். ரைட், ஒரு லைட் வந்து பாத்தீங்கன்னா ரைட், light always travel in a straight line. Right, travel in straight line. இதுதான் வந்து இதுல இருக்கிற ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? always travel in a straight line. Okay, always travel in a straight line. இதுதான் வந்து நம்ம லைட்ல பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த லைட் உடைய வேகம் இருக்கு பாருங்க, ஸ்பீடு பாத்தீங்கன்னா 3 into 10 to the power 8 meter per second. சரிங்களா? இதுதான் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னு நம்ம சொல்றோம், லைட் உடைய ஸ்பீடு. ரைட், எப்போ இந்த லைட் உடைய டைரக்ஷன் மாறும் எப்போனா when there is any obstacles. ரைட், ஆப்ஸ்டிகல்ஸ் வரும்போது அந்த லைட் உடைய டைரக்ஷன் வந்து நமக்கு மாறப்போகுது. இது எல்லாமே வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு விஷயம் தான். ரைட், அப்போ இந்த ரே ஆப்டிக்ஸ்ல நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னா, ரே ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் சேஸ் ஒன்லி த டைரக்ஷன். ரைட், ரே ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் சேஸ் ஒன்லி த டைரக்ஷன். ரைட், லைட்டுடைய டைரக்ஷனை மட்டும் தான் இந்த ரே ஆப்டிக்ஸ் பேச போகுது. ரைட், இட் will not say what it is. அதுதான் வேவ் ஆப்டிக்ஸ். ஸோ நம்ம அதை நெக்ஸ்ட் சாப்டர்ல பேசுவோம். ரைட்டா? அப்ப என்ன சொல்றோம், a bundle such, ரைட், a bundle such நிறைய ரே ஆஃப் லைட் என்ன சொல்றோம் அப்படின்னா பீம் ஆஃப் லைட்னு சொல்றோம். பீம் ஆஃப் லைட் அப்படியே பஞ்சா போகுது. ரைட், இஸ் தட் கிளியர் மை டியர் சில்ட்ரன்? Let's rock Tamil கேக்குறாங்க. Hello sir, can you post one shot video on topic NCERT class 10 physics, light, reflection and refraction? Let's rock Tamil. Can you send me the PDF file of that particular chapter so that we will go? Okay. Okay. Okay, is that clear? Is that clear, my dear children? Yeah, please do say hi. Hi Karthi. Hello. Yes, clear sir. Okay, Hare Krishna. So basic ஆன ஒரு விஷயம் தான். அடுத்து பாருங்க, இந்த சாப்டர்ல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் எந்துவே இல்லாத மாதிரி இருக்கு. மெசேஜ் கொஞ்சம் பயங்கரமா பண்ணீங்கன்னா நானும் கொஞ்சம் பூஸ்டா இருப்பேன் இல்லையா? நானும் கொஞ்சம் பூஸ்டா இருப்பேன். Why can't you fast? ஓகே, சரி. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸும் வேணும் சார். எலக்ட்ரோஸ்டாட்டிக், ஓகே, எஸ். ஸோ அந்த 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 ஒரு பவரே இல்லாத மாதிரி இருக்கும். ரொம்ப ஆர்த்தி அவங்க தானா அன்அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணுவீங்களா? ஆர்த்தி நீங்க தானா சார்? டியூவல் நேச்சர்ல நம்ம முடிச்சிட்டோம். பட் இருந்தாலும் இந்த ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ் முடிச்சிட்டோம். we will go for dual nature. அண்ட் வர்ற சாட்டர்டே அண்ட் சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மறந்துடாம வந்து ஜாயின் பண்ணிடுங்க. எஸ், ஃபயர், தட்ஸ் கிரேட், வெரி குட். சந்தோஷ், ப்ளீஸ் டூ லிசன் திஸ் செஷன். இந்த செஷன் புரிஞ்சதுன்னா நீங்க ஸ்டேட் போர்டு, அதாவது அதில் நீங்க பார்க்க கூட தேவையில்ல, அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. இஸ் திஸ் ஃபார் நீட்? எஸ், சம்யுக்தா, this is for NEET especially. Santosh, yeah, okay, right, that's great, yeah, இதுதான் எனக்கு தேவை. அப்ப நம்ம என்ன சொல்றோம், in this chapter what we are going to discuss அப்படி நம்ம பேசணும்னா, we consider the phenomena of reflection. The reflection ரொம்ப முக்கியம். Refraction, dispersion of light. Dispersion of light அப்படின்னா என்ன?
dispersion of light அப்படினா ஒரு white light வந்து ஒரு prismல fall பண்ணும்போது அந்த prism will split that white light into 7 colors. So இதுதான் வந்து dispersion of light அப்படினு சொல்றோம். Reflection obviously உங்களுக்கே தெரியும் incident angle will be equal to reflection angle. Refraction அப்படினு சொல்லும்போது incident angle will not be equal to refraction. And refractionல நம்ம Snell's law ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். And அது மட்டும் இல்லாம இந்த refraction அப்படினு சொல்லும்போது நமக்கு bending of ray அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வரணும். ஏன் அப்படினு கேட்டிங்கனா இந்த refraction பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டு மீடியம் இருக்கும். ஒரு லைட் ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு வரும்போது அந்த லைட்டினுடைய டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா யூசிங் தி ரே பிக்சர் ஆஃப் லைட். ரே பிக்சர்னா ஜஸ்ட் அந்த லைட்டினுடைய டைரக்ஷனை வச்சு மட்டும் தான் இந்த ரே ஆப்டிக்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Using the basic law of reflection refraction, we shall study the image formation of plane and spherical refracting surfaces. We then go on to describe the constructions and the working of some important optical instruments including the human eye. So in the optical instrument அப்படினு சொல்லும்போது we will come under microscope. Right? Microscope பத்தி படிப்போம், telescope பத்தியும் படிக்க போறோம். So telescope சொல்லும்போது astronomical telescope, terrestrial telescope இந்த மாதிரி நம்ம பேசுவோம். Microscope அப்படினு சொல்லும்போது simple microscope, compound microscope இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண தான் போறோம். And அது மட்டும் இல்லாம human eye பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எஸ். சரஸ்வீத் கணேஷ் கேக்குறாங்க இந்த சாப்டரை எத்தனை லெக்சர்ல கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேபி வித்தின் த்ரீ லெக்சர்ஸ்ல முடிப்போம். ஏன்னா இப்போ நம்ம கண்டினியூஸா இருக்காது. நமக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே பாத்தீங்கன்னா நம்ம செமிகண்டக்டர் சாப்டர்ஸ் வந்து எடுக்க போறோம். ஓகே, செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் 2 நாள்ல முடிச்சிருவேன் அது. ஸோ 2 நாள்ல அந்த சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து இந்த செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு மறுபடியும் we will come with this chapter and we will complete by this week. So which mean upcoming weeksல இந்த ரே ஆப்டிக்ஸும் முடிச்சுட்டு வேவ் ஆப்டிக்ஸும் நம்ம முடிக்கிற மாதிரி தான் பெரும்பாலும் இருக்க போகுது. ஓகேங்களா? எஸ். ஆதி ஆல் இன் ஒன் வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இஸ் மை வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிள் மை டியர் சில்ட்ரன்? இஸ் மை வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிள் மை டியர் சில்ட்ரன்? இஸ் மை வாய்ஸ் ஆடிபிள்? சூப்பர் சார். தேங்க்யூ சரஸ்வீத் கணேஷ். Okay, yeah, be millionaire. I will do that. Kani, you can check out the channel frequently. இந்த சேனல் நீங்க frequent செக் பண்ணுங்க. இல்லனா நம்மளுடைய official ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கு. ரைட்? நீட் தமிழ்ல ஜாயின் பண்ணுங்க. அப்படி இல்லனா நம்மளுடைய மோஸ்ட் அஃபிஷியல் சேனல் ஒன்னு இருக்கு. Open your mind with Muruga MP. அந்த சேனல்ல ஜாயின் பண்ணீங்கன்னா you will get all the updates. ஸோ எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கும். ஓகே, ஸோ அதில் தான் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கும். பிகாஸ் அதுதான் வந்து நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனல். ஓகேங்களா? ஓப்பன் யுவர் மைண்ட் வித் முருகா எம்பி அப்படின்றது சேனல் நேம். ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஓகே, ஸோ மெட்டீரியல்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணுறது அங்கே தான். ரைட். ஸோ இது வந்து நமக்கு முடிஞ்சது. ஸோ இது பாருங்க, பார்ட்டிகல் மாடல் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். என்னன்னு பார்ப்போம். நியூட்டன்ஸ் ஃபண்டமெண்டல் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு மேத்தமெட்டிக்ஸ், மெக்கானிக்ஸ், கிராவிடேஷன், நம்மளால பாருங்க எல்லாத்துலயும் பூந்து விளையாண்டுருக்கிறாரு நியூட்டன். என்ன சொல்றாரு? யூஸ் டு ஹிஸ் பிளைண்ட் அஸ் டு ஹிஸ் டீப் எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் தியரிட்டிக்கல் ஸ்டடி ஆஃப் லைட். அப்போ இங்கேயும் அவர் வந்துட்டாரு. என்ன சொல்றாரு? ஹி மேட் பைனியரிங் கான்ட்ரிபியூஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஆப்டிக்ஸ். ரைட்? ஐன்ஸ்டீன் வந்து நியூட்டன் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னது? He further developed the corpuscular model of light proposed by Descartes. Right? It perceives that light energy is concentrated in a tiny particle called corpuscles. So இதுதான் வந்து corpuscles. Right? இது வந்து corpuscles அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். And இதை நம்ம வந்து dual nature of radiation and matterல ரொம்ப செமையா படிப்போம். அதாவது ஒரு வேவ் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் ஆகுது, ஜெனரலா டிராவல் ஆகும்போது அந்த வேவ் வந்து will act as a wave தான். ரைட்? அந்த ஒரு லைட் வந்து ப்ரொபகேஷன் ஆகும்போது ஒரு வேவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
அதே லைட் வந்து ஒரு மெட்டீரியல்ல ஸ்ட்ரைக் ஆகும்போது இட் பிஹேவ்ஸ் லைக் அ பார்ட்டிகல். அதை வந்து இந்த டி பிராய் வந்து செம்மையா சொல்லியிருப்பாரு. ஐன்ஸ்டீனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா அதை வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெட்டல், அப்புறம் வந்து த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, இது எல்லாமே ஒன் பை ஒன் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. வி வில் கோ ரைட், வி வில் கோ வாட் இஸ் தட். ஸோ அதுதான் இங்கே சொல்றது. ஸோ ஃபர்தர் ஹி அசியூம்ட் தட் த கார்பசல்ஸ் ஆஃப் லைட் வேர் மாஸ்லெஸ்ங்க, அதுக்கு மாஸே கிடையாது, எலாஸ்டிக் பார்ட்டிகல். With his understanding of mechanics, he could come with a simple model of reflection and refraction. So அது வந்து massless. So இதுல என்ன சொல்றாரு, reflection and refraction அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வர்றாரு. It is common observation that the ball bouncing from a smooth plane surface obeys the laws of reflection அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு சர்ஃபேஸ் இருக்குங்க, ரைட், ஒரு இதுதான் வந்து ஒரு சர்ஃபேஸ். ஸோ இந்த சர்ஃபேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாலை வந்து த்ரோ பண்றோம், அந்த பால் வந்து மறுபடியும் வருது. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திஸ் ஆல்சோ ஒபேஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்றாருங்க, ரைட். அப்போ இதே மாதிரி தான் வந்து லைட்டை வந்து பிஹேவ் பண்ணுது when it is placed on a plane surface, ஒரு flat surfaceல, ரைட்டா. So when this elastic collision, right, magnitude of the velocity remains same. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் உடைய velocity பாத்தீங்கன்னா remains same. இது வந்து நம்ம எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். எலாஸ்டிக் கொலிஷன் நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கிறோம். எலாஸ்டிக் கொலிஷன், இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் எனர்ஜி பவர் அப்படின்ற ஒரு சாப்டர்ல ரொம்ப டீடைல்டா நம்ம பேசியிருக்கிறோம் இல்லையா. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ the magnitude சொல்லியாச்சு இல்லையா. as the surface is smooth there is no force acting parallel to the surface. அப்போ சர்ஃபேஸ் வந்து ரொம்ப parallel இருக்கனால, which mean flatter இருக்கனால அதுல எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்ல. so the component of the momentum in this direction also remains same. only the component of the perpendicular to the surface, that is a normal component of the momentum, gets reversed in reflection. so இதுக்கு வந்து ஒரு செமையான ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, ரைட். அந்த எக்ஸாம்பிள் நான் யூஸ் பண்றேன். பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இது சொல்லியிருப்பாங்க. அதாவது என்கிட்ட வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ரைட். ஐ ஹேவ் an ஆப்ஜெக்ட், ரைட். இந்த ஆப்ஜெக்ட் உடைய மாஸ் வந்து let us consider mass of object is 1 kg, ரைட். mass of object is 1 kg. அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் உடைய velocity, ரைட், u அப்படின்னு வச்சுப்போம். அந்த ஆப்ஜெக்ட் உடைய velocity பாத்தீங்கன்னா 10 மீட்டர் per செகண்ட்னு வச்சுப்போம், ரைட். இந்த ஆப்ஜெக்ட் உடைய velocity பாத்தீங்கன்னா 10 மீட்டர் per செகண்ட். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் உடைய மாஸ் பார்த்தீங்கன்னா 1 kg. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் 10 மீட்டர் per செகண்ட்ல போய்கிட்டு இருக்குது. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்டைன் ஹைட்ல இருந்து நம்ம டிராப் பண்றோம்னு வச்சுப்போம். let us consider a person is standing here, ரைட். அவன் வந்து இங்க நிக்கிறான். அப்ப அந்த பையன் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வச்சிருக்கான், ரைட். let me change the color of this object. ஸோ அந்த பையன் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வச்சிருக்கான். இப்போ இந்த கேள்விக்கான விடைய நீங்க தான் என்கிட்ட சொல்ல போறீங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்டை நான் டிராப் பண்றேன், அப்படியே வருது, இப்படி வருது, ரைட். இப்படி வந்ததும் இந்த சர்ஃபேஸ்ல பட்டு, நல்லா கவனிங்க, ஒரு பால் இருக்கு, அந்த பால் இவ்வளவு ஹைட்ல வச்சிருக்கிறேன். let us say the height to be h ன்னு வச்சுக்கலாம், ரைட். ஹைட் வந்து h ன்னு வச்சுக்கலாம், ரைட்டா. இந்த ஹைட்ல வந்து நம்ம டிராப் பண்றோம். இப்போ அந்த டிராப் பண்ற அந்த பால் இந்த சர்ஃபேஸ்ல பட்டு, ரைட், இந்த சர்ஃபேஸ்ல பட்டு இப்போ பால் அதே உயரத்துக்கு வருமா, இல்ல அதோட உயரம் வந்து குறைஞ்சிடுமா? அதே உயரத்துல வருமா, இல்ல அந்த உயரம் வந்து குறைஞ்சிடுமா? சொல்லுங்க. சொல்லுங்க ஹரிகிருஷ்ணா. நான் இனிஷியலா சொல்றேங்க, இட் இஸ் இனிஷியலி இட் இஸ் 0. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ரைட். இனிஷியலா அது 0 தான். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 10 மீட்டர் per செகண்ட்ல டிராவல் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், ரைட். அட் திஸ் பாயிண்ட் த ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி இஸ் 0. அதுல சந்தேகமே கிடையாது இல்லையா. ப்ரொஜெக்டைல் மோஷன்ல நம்ம இது ரொம்ப டீடைல்டா பேசியிருக்கிறோம். இனிஷியலா அந்த ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டி 0 தான். இப்போ நான் என்ன சொல்றேன், அந்த ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டி 10 மீட்டர் per செகண்ட் அப்படின்னு சொல்றேன். இப்போ சொல்லுங்க, குறையும், கம்மி ஆகும் சார், குறையும். எஸ், கரெக்ட். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து
அதே டிஸ்டன்ஸை கண்டிப்பா கவர் பண்ண முடியாது, இங்கேயே வந்து நின்றோம். ரைட், அப்போ இப்படி வருது, இங்கே தான் வந்து நிக்குது. இப்போ இங்க நியூட்டன் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் இஃப் the surface is flatங்க, ரைட், if it is flat, ரைட், இதுல வந்து எந்த ஒரு ஃப்ரிக்ஷனும் இல்லை, எந்த ஒரு ஃபோர்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆப்ஜெக்ட் இப்படி வந்தது அப்படின்னா, இந்த சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலரா வந்ததுன்னா மறுபடியும் அதே டைரக்ஷன்ல வெளியே வரும்னு சொல்றார். அதே இடத்துல வெளியே வரும் with the same speed, right, with the same speed வரும்னு சொல்றாரு. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் அதே வேகத்துல வந்து அதே வேகத்துல வரும்போது அதே ஹைட்டுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரீச் ஆகுதுன்னு சொல்றாரு. இது எப்போ, you have to note this point, when the object, right, when the object travel எப்படி in a perpendicular way, எது அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர், ரைட். அப்ப அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா போகும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதே ஹைட்டுக்கு வந்து ரீச் ஆகுது. அப்போ இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பெர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லுவோம். பெர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன். ஸோ இதை நம்ம வந்து 11th படிச்சிருக்க பெர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் உடைய சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னவா இருக்கும்? சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னவா இருக்கும்? ரொம்ப சிம்பிள், மாஸ் ரிமைன்ஸ் சேம், மாஸ் 1 தான். ஸோ வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி என்ன? இந்த ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே வரும்போது அந்த ஆப்ஜெக்ட் உடைய வெலாசிட்டி 10. அப்ப அந்த ஆப்ஜெக்ட் வந்து சர்ஃபேஸ்ல பட்டு மறுபடியும் மேலே போகுது. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் உடைய வெலாசிட்டி எப்படி இருக்கணும்? கண்டிப்பா சேமா தான் இருக்கணும். சேமா இருந்தாதான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதே ஹைட்டுக்கு போக முடியும். பிகாஸ் திஸ் இஸ் பெர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன். அப்ப இந்த ஆப்ஜெக்ட் உடைய வேகம் 10 தான் இருக்க போகுது. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் உடைய வெலாசிட்டி 10 தான், ஆனா -10. ஏன் -10? Because they both are traveling in two different direction, right? Two different directionல வந்து இது போகுது. சரிங்களா? ஐயோ இது எப்படி? ஓகே, ரைட். Two different direction. அப்ப two different direction அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து என்ன ஆகுது? இந்த இடத்துல எனக்கு momentum is nothing but இது வந்து ஃபைனல் பாத்தீங்கன்னா -10. தென் இந்த மைனஸ் இருக்கு, மைனஸ் மாஸ் என்ன 1, velocity of initial என்ன 10. so when I get this becomes -10 and இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இது என்ன 10. so the value is nothing but -20 meter per second. so இது என்ன? இதுதான் change in momentum. சரியா? change in momentum இதுதான். அப்ப என்ன ஆகுது? change in momentum நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். எப்போ? when the object is in perfect elastic collision, right? இப்ப பாரு, right? சோ அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. சரிங்களா? அப்ப என்ன சொல்றாங்க இங்க பாரு, as the surface is smooth, there is no force acting parallel to the surface, so the component momentum is in the direction also remains the same. Only the component perpendicular to the surface, note this point, only the component perpendicular to the surface, that is normal, அதாவது இப்படி, this is normal. if this is surface, this is normal. அப்ப normal to the surface பாத்தீங்கன்னா component மட்டும் பாத்தீங்கன்னா of the momentum gets reversed in reflection, right? reversed in reflection. அப்போ -20 meter per second தான் அதனுடைய momentum, right? 20 அதனுடைய momentum. சரிங்களா? momentum அப்படின்றது என்ன? mass into velocity. அப்ப kg meter per second. சரிங்களா? understood my dear children? understood? yes உமேஷ், இப்படிதான் இருக்க போகுது. right? clear my dear children? okay, சரஸ்வீத் கணேஷ் கண்டிப்பா.
You can check out the channel. You always frequently check out the channel. Okay. Right, is that clear? Shall we move to the next concept? Yes, dear children. Right. So inge paranga, in order to explain the phenomena of refraction, so far நம்ம reflection பத்தி சொல்லியிருந்தோம். இப்ப refraction க்கு வர்றாரு. என்ன சொல்றாரு? Newton postulated that the speed of corpuscular was greater in water. நல்லா கவனிங்க, லைட் உடைய வேகம் is greater in water ன்னு சொல்றாரு. than in air. ஏரை கம்பேர் பண்ணும்போது கிளாஸ் வாட்டர்லாம் அதோட வேகம் அதிகமா இருக்கு. However, later it was discovered that the speed of light is less in water and glass. இல்லையா? எனக்கு ரேரர் மீடியம்ல இருந்து டென்சர் மீடியம் போகும்போது அந்த லைட்டுடைய வேகம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த லைட்டுடைய வேகம் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். லைட்டுடைய வேகம் டிக்ரீஸ் ஆகும். அப்ப டிக்ரீஸ் ஆகும்போது நமக்கு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காதுன்னு கொஞ்சம் வருஷம் கழிச்சு ப்ரூவ் பண்றாங்க. நியூட்டன் சொன்னது இங்க தப்பு ஆயிடுச்சு. சரிங்களா? நியூட்டன் என்ன சொல்றாரு? ஏரை விட வாட்டர்லயும் கிளாஸ்லயும் தான் எனக்கு வேகம் அதிகமாகுதுன்னு சொல்றாரு. இது ஏரை கம்பேர் பண்ணி. ஆனா கடைசியில் என்ன சொல்றாங்க? நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஸ்ட் ஒவ்வொரு விஷயமா கண்டுபிடிச்சு ஃபைனலா ஏர்ல தான் லைட்டுடைய வேகம் அதிகமா இருக்குமே தவிர மற்ற மீடியமுக்கு கம்பேர் பண்ணா லைட்டுடைய வேகம் எப்படி இருக்கு? ஆல்வேஸ் லெஸ் தேன் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ரொம்ப கன்க்ளூட் பண்றாங்க. அப்போ ஏர்ல லைட்டுடைய வேகம் என்னங்க? 3 into 10 to the power 8 meter per second. சரியா? 3 into 10 to the power 8 meter per second. சரி, இதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நான் நம்புறேன். In the field of optics, Newton, the experimenter, was greater than Newton, right? The theorist. He himself observed many phenomena which were difficult to understand in the terms of particle nature of light. நம்ம வர்றோம் dual nature of lightல மாஸ் பண்ண போறோம். For example, the color observed due to the thin film of the oil on water, property of partial reflection of light is yet another such example. Everyone who has looked into the water in a pond sees image, right? நமக்கு தெரியும் நம்மளுடைய இமேஜ் வந்து அந்த தண்ணியில பிரதிபலிக்க போகுது, but also sees the bottom of the pond, right? Oh my god, and I'm sorry, a small call, right, from Unacademy. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம கிளாஸை கவனிச்சிடலாம். சரிங்களா? என்ன சொல்றாங்க? இதுதான். அப்போ நம்மளுடைய இமேஜ் வந்து நம்ம தண்ணியில பார்க்கும்போது நம்மளுடைய இமேஜ் தெரியுது, பட் அட் த சேம் டைம் அந்த குளத்துல இருக்கக்கூடிய கரையும் தெரியுது, தரையும் தெரியுது அப்படின்னு சொல்றாரு. எப்படி? ஹவு? அதுதான் நிறைய விஷயங்கள். நியூட்டன் ஆர்கியூட் தட் some of the corpuscles or corpuscles which fall on the water get reflected and some get transmitted. ரைட்? எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகல, ஒரு சில விஷயங்கள் அதை புகுந்து போகுது. இவ்வளோ அழகா சொல்லியிருக்கிறாரு பாருங்களேன், அதை தாண்டியும் போகுது. அதுதான் ரிஃப்ராக்ஷன் சொல்றாரு. But what property could distinguish these two kinds of corpuscles? Newton had to postulate some kind of unpredictable chance of phenomena which decided whether an individual corpuscles would be reflected or not. In explaining the other phenomena, however, the corpuscles were presumed to have, if they are identical, such dilemma does not occur in wave picture of light. Right? அப்போ ரே ஆப்டிக்ஸ்ல நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ரே ஆப்டிக்ஸ்ல ஜெனரலா ரிஃப்ளெக்ஷன் சொல்ல முடிஞ்சது, ரிஃப்ராக்ஷன் சொல்ல முடிஞ்சது, டிஸ்பர்ஷன்ஸ் ஆஃப் லைட் தான் சொல்ல முடிஞ்சது. ஆனா இது எல்லாம் தாண்டி ஒரு சின்ன ஒரு பின் ஹோல் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அந்த லைட் பெண்ட் ஆகும் அப்படின்றத வந்து இந்த ரே ஆப்டிக்ஸ்னால சொல்ல முடியல. ரைட்? ஒரு வேவ் பிக்சரை இந்த ரே ஆப்டிக்ஸ்னால கிரியேட் பண்ண முடியல.
அதெல்லாம் நம்ம வேவ் ஆப்டிக்ஸ்ல ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம். ஹைஜன்ஸ் பிரின்சிபல் இது எல்லாமே நமக்கு நிறைய இருக்குது. ரைட். So an incoming wave can be divided into two weaker waves at the boundary between air and water. அது two different medium இருக்கும்போது நமக்கு இந்த refraction part வந்து நடக்க போகுது. Right. Yes, is that clear my dear children? Okay, Hari Krishna. Yes. Can you understand my dear children? Yes, again ஒரு கால் வந்துட்டு இருக்கு. Okay. Anita, hi ma. Yeah, right. Shall we move? Okay, ஒரு fire போடுங்க. Fire please. Okay, right. So இப்போ பாத்தீங்கன்னா reflection அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்குள்ள வந்தாச்சு. So in the reflection அப்படினு சொல்லும்போது we know that general thing. So reflections of light by spherical mirrors. Right. So பொதுவா இந்த reflection அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க. ரைட். ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ரைட். இப்போ என்கிட்ட வந்து ஒரு பிளேன் சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ரைட். என்கிட்ட வந்து ஒரு பிளேன் சர்ஃபேஸ் இருக்கு. இந்த பிளேன் சர்ஃபேஸ்ல நம்ம வந்து ஒரு லைட்டை இன்சிடென்ட் பண்ண போறோம். இந்த பிளேன் சர்ஃபேஸ்ல லைட்டை வந்து இன்சிடென்ட் பண்றோம். ரைட். இந்த லைட்டை வந்து இந்த பிளேன் சர்ஃபேஸ்ல எப்படி படுது. இப்படி பிளேன் சர்ஃபேஸ்ல படும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த லைட்டு மறுபடியும் இந்த டைரக்ஷன் இப்படி மாத்திக்குது. ரைட். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த லைட் ஸ்ட்ரைட்டா தான் டிராவல் ஆகுது. ரைட். லைட் ஆல்வேஸ் டிராவல் இன் a straight line. Right. Light always travel in a straight line. Travel in straight line. இதுல மாற்றமே கிடையாது. சரிங்களா? அது எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டா தான் டிராவல் பண்ண முடியும். ரைட். ஆல்வேஸ் டிராவல் இன் a straight line. அப்ப பாரு இந்த இடத்துல அந்த லைட் நேரா தான் வருது. அப்ப அந்த ஆப்ஜெக்ட் அந்த லைட்டுக்கு எதிரில் எதனா ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு ஆப்ஸ்டிக்கல்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட் வந்ததுன்னா இந்த லைட்டுடைய வேகம் எப்படி மாறுது பாருங்க, அப்படியே மாறிடுது. அப்போ இப்படி வர்ற லைட்டு இப்படி போயிடுச்சு. சரியா? அப்போ இந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி இருக்கு, which is nothing but the plane surface ன்னு சொல்லுவோம். அப்போ இது என்ன ஆகுது? ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. ரைட். இதுக்கு பேரு ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு ரிஃப்ளெக்ஷன்னு சொல்றோம். சரிங்களா? இதுக்கு பேரு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட். இந்த பிளேன் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளேன் சர்ஃபேஸுக்கு அப்படியே பெர்பெண்டிகுலரா ஒன்று வரையறோம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நார்மல்னு சொல்றோம். ரைட். இதுக்கு பேரு நார்மல்னு சொல்றோம். அப்ப நான் அனுப்புறேன் இல்லையா, இதுக்கு பேரு இன்சிடென்ட் ரேன்னு சொல்றோம். ரைட். இன்சிடென்ட் ரே. இந்த இன்சிடென்ட் ரே வந்து இந்த சர்ஃபேஸ்ல பட்டு மறுபடியும் அப்படி போகுது பாருங்க, இதுக்கு பேரு ரிஃப்ளெக்ஷன் ரேன்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு ரிஃப்ளெக்ஷன் ரேன்னு சொல்லுவோம். ரிஃப்ளெக்ஷன். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த ரிஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆர் ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இந்த ரிஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த நார்மலுக்கும் ஒரு ஆங்கிள் ப்ரொவைட் ஆகுது பாரு. ரைட். ஒரு ஆங்கிள் ப்ரொவைட் ஆகுது பாரு. அந்த ஆங்கிளை இன்சிடென்ட் ஆங்கிள்னு சொல்லுவோம். இந்த ஆங்கிளை இன்சிடென்ட் ஆங்கிள்னு சொல்லுவோம். அப்போ இந்த நார்மலுக்கும் இந்த ரிஃப்ளெக்டட் ரேக்கும் ப்ரொவைட் ஆகுது பாரு ஒரு ஆங்கிள், அந்த ஆங்கிளை ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எங்க நடக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் ஒரு பிளேன் சர்ஃபேஸா இருக்குது. ரைட். அந்த சர்ஃபேஸ் வந்து பிளேன் சர்ஃபேஸ். அது மட்டும் இல்லாம எனக்கு ரைட் அது மட்டும் இல்லாம எனக்கு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பாலிஷ்டு. ரைட். எனக்கு ஒன் சைடு பாலிஷ்டு சர்ஃபேஸ்ல தான் இது நடக்கும். ரஃப் சர்ஃபேஸ்ல இது நடக்காது. ரஃப் சர்ஃபேஸ்ல எப்படி சார்? இப்போ ஒரு தரை
ஒரு மண், இதெல்லாம் ரஃப் சர்ஃபேஸ். பாலிஷ்னா பளபளன்னு இருக்கணும், அதுல தான் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் இல்லையா, பிரதிபலிக்கும், இல்லைன்னா இருக்காது. அப்போ பாலிஷ்டு சர்ஃபேஸ் ஒன் சைடு பாலிஷ்டா இருக்கணும். அதுவும் இப்போ நம்ம கிட்ட ஒரு மிரர் இருக்கு, கண்ணாடி, முக கண்ணாடி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங், ஒரு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க இல்லையா. அப்போ என்ன ஆகுது, ஒரு சைடு ரஃபா இருக்கு, இன்னொரு சைடு வந்து பாலிஷ்டா இருக்கு. அந்த ரஃபா இருக்கு பாரு, அதை வந்து நம்ம ஒபேக் மீடியம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். which will not allow the light to pass through. அதுதான் ஒபேக். அதுதான் வந்து இங்கே இருக்குது. அப்போ அதை மென்ஷன் பண்ணுறதா இங்கே நான் இப்படி வரைஞ்சிருக்கிறேன். அப்போ என்ன எடுத்தனா ஒரு சைடு மட்டும் பாலிஷ்ட், அந்த பாலிஷ்டு சர்ஃபேஸை இந்த பக்கம் பாலிஷ்ட். Reflection will happen only on the polished surface. Suppose எனக்கு இந்த சர்ஃபேஸ் ஈவனா இல்லைங்க, இந்த சர்ஃபேஸ் ஈவனா இல்லை, ரைட். அப்போ எப்படி இருக்கும் பாருங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சப்போஸ் எனக்கு சர்ஃபேஸ் வந்து இப்படி ஏடாகுடமா இருக்கு, இப்படி இருக்கு. அப்போ இந்த இடத்துல பாரு, எனக்கு ரே இப்படி வந்து இப்படி போயிடுச்சு. அப்போ இந்த நார்மலுக்கும் இன்சிடென்ட்டுக்கு ப்ரொவைட் ஆகக்கூடிய ஆங்கிள் இன்சிடென்ட் ஆங்கிள், இந்த நார்மலுக்கும் ரிஃப்ளெக்ஷனுக்கு ப்ரொவைட் ஆகக்கூடிய ஆங்கிள் ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். இந்த ரிஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவல். இது ரொம்ப முக்கியம், ஈக்குவலாக தான் இருக்கும். ஆல்வேஸ் இட் வில் பி ஈக்குவல், அதில் மாற்றமே கிடையாது, ஈக்குவலாக தான் இருக்க போகுது. அப்போ சப்போஸ் எனக்கு சர்ஃபேஸ் இப்படி இருந்ததுன்னா, ரைட், பாரு இந்த சர்ஃபேஸ் பாரு பிளேனா இருக்கு, நேரா இருக்குது, இந்த ஒயிட் கலர் நேரா இருக்குது, ரைட். ஆனா இந்த இடத்துல அப்படி இல்லை, மேடு பள்ளம் மேடு பள்ளம். அப்போ ஒரு ரே நான் இப்படி அனுப்பும்போது இந்த ரே இப்படி போகலாம், இந்த இடத்துல இப்படி ரே அனுப்பும்போது இப்படி போகலாம், ரைட். இந்த இடத்துல இப்படி ரே அனுப்பும்போது இப்படி போகலாம், இந்த இடத்துல இப்படி ரே அனுப்பும்போது இப்படி போகலாம். அப்ப பாத்தீங்கன்னா you can find very easily இது 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 எல்லாம் parallel தான். ஆனா வெளியே வர்றது பாரு, இது ஒரு பக்கம் போகுது, இதுக்கும் சம்பந்தமே இல்லை, இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப இது எதுவுமே வந்து ரிலேட் ஆகாது பெருசா. அப்போ இதுல என்ன ஆகுது, இன்சிடென்ட் ஆங்கிள் will not be equal to reflection angle. அப்போ எனக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளர்ரா இருக்கும், சரியா தெரியாது, பிளர்டு இமேஜ் தான், பிளர்டு இமேஜ். சார் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தண்ணிய பிளேன் அப்படியே கலங்காம தண்ணியை பார்த்தோம் அப்படின்னா we can see our image. அதே அந்த தண்ணியை கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டு நம்ம பார்த்தா நம்முடைய உருவம் சரியா தெரியாது, முன்னாடி இருக்கிறத விட சரியா தெரியாது. அப்ப சர்ஃபேஸ் இஸ் நாட் ஈவன், அப்போ we cannot get the clear image. இதுதான் வந்து இதுல சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஓகே, that's great. புரியுதுங்களா? Is that clear my dear children? Okay, right. விஷயத்துக்கு வருவோம். சரிங்களா? இதை நம்ம பார்த்தோம். அப்போ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் பை த ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு சொல்றோம். We are familiar with the law of reflection. Right, law of reflection ல நம்ம ரொம்ப தெளிவா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. The angle of reflection, right, reflection, the angle between the reflected ray and the normal, நான் சொன்னதுதான், reflecting surface to the reflecting surface or the mirror equal to the angle of incident, right, அதாவது angle between the incident ray and the normal. Also that the incident ray, reflected ray, normal will act in a same plane. அது ரொம்ப முக்கியம். Point of incident lie on the same plane. ஒரே சர்ஃபேஸ்ல தான் நடக்குது, ரைட், ஒரே சர்ஃபேஸ் தான். இந்த இன்சிடென்ட்டும் சரி, இந்த ரிஃப்ளெக்ஷனும் சரி, இது நார்மல். These laws are valid at each point on any reflecting surface, whether the plane is curved or normal. However, we shall restrict our discussion to the special case of curved surface, that is spherical, right, spherical surface in normal. பாரு இதுதான். ஸோ இதுதான் வந்து அந்த
diagram. When you see பாரு எனக்கு plane surface நம்ம வந்து incident பண்றோம். இந்த incident பண்றது என்ன ஆகுது? இப்படி reflect ஆகுது. சரிங்களா? அப்ப இது நார்மல்னு சொல்லியாச்சு. இதுல ப்ரொவைட் ஆகக்கூடிய ஆங்கிள் இன்சிடென்ட் ஆங்கிள். இதுல ப்ரொவைட் ஆகக்கூடிய ஆங்கிள் ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். எப்போ? ரிஃப்ளெக்ஷன்ல. சரியா? ரிஃப்ளெக்ஷன்ல எனக்கு ஈக்குவலா இருக்கும். அதுதான் வந்து இட் ஒபேஸ் த ரிஃப்ளெக்ஷன் அர்த்தம். லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ திஸ் இஸ் டு பி டேக்கன் as normal to the tangent to the surface of the point of the incident. That is, the normal is along the radius, the line joining the center of curvature of the mirror to the point of incident. So normal. Clear? So we have already studied that the geometric center of the spherical mirror is called its pole, while that the spherical lens is called optical center. The line joining the pole and the center of curvature of the spherical mirror is known as principal axis. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்க 10th லயே படிச்சிருக்கீங்க லைட் அப்படின்ற ஒரு சாப்டர்ல. In the case of spherical lenses, the principal axis is the line joining the optical center with its principal focus, as you will see later. இதுதான். சரிங்களா? இதான் நம்ம வந்து இப்ப வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு முக்கியமான கான்செப்ட். ரைட். இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சைன் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைன் கன்வென்ஷன் ரொம்பவே ஒரு முக்கியமான கான்செப்ட்ங்க. இந்த சைன் கன்வென்ஷனை நீங்க எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களோ then you will learn the problems very easily. அப்போ இதை நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கிறோம். I will explain this. Wait. add பண்ணல. Okay. Then let me clear these things. Right. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கேவலமா இருக்கும். ஓகே. ரைட். நம்ம கிட்ட வந்து ஒரு சர்ஃபேஸ், ஒரு ஸ்பெரிக்கல் மிரர் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு சொல்லும்போது we have two types actually, concave and convex அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எனக்கு வந்து இந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாலிஷ்டு, which mean இது வந்து கோட்டட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இப்படி கோட்டட். ரைட்டா? அப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்னு சொல்றேன். திஸ் இஸ் நத்திங் பட் த பிரின்சிபல் ஆக்சிஸ். சரிங்களா? இது வந்து சென்டர், இந்த ஸ்பியருடைய சென்டர். ஸோ இதை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வச்சர்னு சொல்றேன். அப்போ when I divide this into two, right? When I divide this into two, இது வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம வந்து இப்படி கட் பண்ணிடலாம்னு வச்சுப்போம். இப்படி கட் பண்ணியாச்சு. சரியா? அப்போ நல்லா கவனிங்க, இதுதான் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். அப்போ இந்த இது பார்த்தோன்னா ரைட், திஸ் இஸ் த சர்ஃபேஸ். ரைட், இதுதான் எனக்கு பாலிஷ்டு ஒன், இது பாலிஷ்டு, ஒரு சைடு மட்டும் பாலிஷ்டு. ஸோ we say it is mirror. இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாலிஷ்டு, which mean இது வந்து ரஃப். இந்த மாதிரி இது உள்ள பாலிஷ்டு. அப்போ இதுவும் மிரர் தான். சரியா? இதுல என்ன விஷயம்னா இது வந்து கான்வெக்ஸ் மிரர்னு சொல்லுவோம். ரைட். இது பாத்தீங்கன்னா கான்கேவ் மிரர்னு சொல்லுவோம். ரைட், கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் மிரர். சரிங்களா? கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் மிரர். ஸோ ஜெனரலா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் லெட் அஸ் சே திஸ் இஸ் த மிரர். ரைட், இது வந்து ஒரு கான்கேவ் மிரர்னு வச்சுக்கலாம். ரைட், கான்கேவ் மிரர். இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். சரிங்களா? அந்த லென்ஸுக்கு சென்டரில் இருக்கிறது நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் நத்திங் பட் போல். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரைட், ஸோ திஸ் இஸ் எஃப். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இது, ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் சொன்னால இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவோம். இது வந்து ஃபோக்கஸு, இது வந்து போல். அதே தான் இந்த இதுக்கு இது ஃபோக்கஸு, இது போல்.
ஓகே, அப்போ ஒரு மிரர் அப்படின்னு சொல்லும்போது அந்த மிரர்ல போல் இருக்கும், ஃபோக்கஸ் இருக்கும், சென்டர் இருக்கும். இது பாதியை பொறுத்த வரைக்கும். இந்த பாதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போல் இருக்கு, ஃபோக்கஸ் இருக்கு, சென்டர் இருக்கு. the only thing is இது வந்து இந்த பக்கம், அது வந்து அந்த பக்கம் சேம். ஆனா இந்த கோட்டிங் பார்த்தீங்கன்னா இது அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கு. கர்வ் தான், கர்வ்டு மிரர் அப்படின்னு சொல்லுவோம் இதை. ரைட், கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர். அப்போ என்ன ஆகுது, இதில் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. இப்போ ஒரு ரேவை நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலல் அனுப்புகிறோம். இதுதான் ரே. இது அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு ஒரு ரேவை நான் பேரலல் அனுப்புகிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படி கேட்டிங்கன்னா இது எக்ஸாக்டாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஃபோக்கஸில் மீட் ஆகிட்டு அப்படியே வெளியே வந்துடும். சரியா? இதே வந்து ஒரு ரேவை நான் ஃபோக்கஸில் அனுப்புகிறேன், அதாவது இப்படி அனுப்புகிறேன். நல்லா கவனிங்க, இப்படி ஃபோக்கஸில் அனுப்புகிறேன். அப்போ இப்படி ஃபோக்கஸில் அனுப்பும்போது என்ன ஆகும், அது அப்படியே பேரலில் வந்துடும். புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஃபோக்கஸில் அனுப்புகிறேன், ரைட், ஃபோக்கஸில் அனுப்புகிறேன், இந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலில் வந்துருச்சு. ரைட், இப்போ இந்த பிரின்சிபல் எல்லோ லைனுக்கு இது பேரலில் அனுப்புகிறேன். ரைட், பேரலில் அனுப்புகிறேன், எனக்கு எங்கே வருது, இந்த ஃபோக்கஸில் வருது. சரி, இதுதான் விஷயம். அப்போ ஃபோக்கஸில் அனுப்பிச்சா பேரலில் வருது, பேரலில் அனுப்பிச்சா ஃபோக்கஸில் வருது. சரியா? இப்போ இந்த போல் இருக்கு பாருங்க. ரைட், அந்த போல் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், அந்த லைட்டை இந்த போலுக்கு இப்படியே அனுப்புறேன். இந்த போலுக்கு அனுப்புறேன்னா அந்த போலுக்கு அப்படியே இப்படி வெளியே வந்துடுது. அப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த சர்ஃபேஸுக்கு this is incident, this is normal, அதாவது ரிஃப்ளெக்ஷன். இப்போ இந்த எல்லோ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நார்மல்னு எடுத்துக்கிறோம். ரைட், அப்போ இந்த பிளேனுக்கு இது நார்மல், அப்போ இது இன்சிடென்ட் ரேன்னு சொல்லுவோம், இது ரிஃப்ளெக்ஷன் ரேன்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல். ஸோ அதனால தான் ஒரு ரே வந்து போலில் பாஸ் பண்ணும்போது இட் ஒபேஸ் ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லுவோம். பிகாஸ் எனக்கு இன்சிடென்ட் ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டு ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள், அதாவது ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். சரிங்களா? இதில் எதனா சந்தேகம் இருக்கா? Do you have any doubt, my dear children? Please do say if you have any doubt. You can ask me if you have any doubt in this topic. Doubt எதனா இருக்கா? Doubt எதனா இருக்கா? Any doubt, my dear children? Clear இல்லையா? Clear. Please do say. ராகேஷ் வந்து டவுட் கேட்கிறார், சொல்லுங்க ராகேஷ். இட்ஸ் ஓகே நடராஜ். சொல்லுங்க ராகேஷ், உங்களுடைய டவுட் என்ன? டவுட்டை மட்டும் சொல்ல மாட்டீங்களே. ஓகே, எதுவுமே சொல்ற மாதிரி இல்லை. அண்ட் மை டியர் சில்ட்ரன், why can't you share the link to your classmates? ஏன் ஷேர் பண்ண மாட்டீங்க? No one is joining. Any issues? Any issues? No one is joining. Join us. ஓகே, ரைட். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற முக்கியமான விஷயமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ரைட், ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான கான்செப்டை இப்போ நம்ம பார்ப்போம். அதுக்காக ஐ வில் எக்ஸ்பிளைன் when I teach that. இப்போ இங்கே வருவோம். அப்போ என்ன சொல்கிறாங்க, so this is the normal thing they have given, right? இப்போ சைன் கன்வென்ஷன் தான் இப்போ நம்ம பேசினது. ஸோ சைன் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ரைட், இப்போ நம்ம ஜெனரலாக பேசி இருக்கிறோம். எனக்கு இந்த மாதிரி
ஒரு இது வரைவோம் நம்ம. இதை நம்ம என்ன சொல்லியிருப்போம், எக்ஸ் ஆக்சிஸ், ரைட், எக்ஸ் ஆக்சிஸ். இதை வந்து நம்ம ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து மைனஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டா? இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் எதனா டவுட் இருக்கா? கண்டிப்பாக இருக்காது. நம்ம ரொம்ப முக்கியமாக இதை நம்ம படிச்சிருக்கிறோம். லோவர் கிளாஸஸ்லேருந்து இதை தான் நம்ம படிச்சிருக்கிறோம். 10th 9thலாம் கூட நம்ம மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸ் ஆக்சிஸ், நெகட்டிவ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், நெகட்டிவ் ஒய் we have discussed. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ரே, right? Let us consider a ray அப்படின்றத விட first we will consider one mirror, right? Consider this is the mirror. assume பண்ணிக்கோ இதுதான் என்கிட்ட இருக்கிற ஒரு mirror, and this mirror is nothing but concave mirror, right? Concave mirror. இல்ல இது வந்து convex mirror கூட வச்சுக்கலாம். Convex mirror. சரியா? concave or convex mirror ரொம்ப முக்கியமான விஷயம். தயவு செஞ்சு இதை நீங்க கவனிச்சே ஆகணும். கொஞ்சம் கவனிச்சே ஆகணும் நீங்க இதை. So convex mirror or concave mirror அப்படின்னு வச்சுக்கலாம், right? Or any lenses கூட நீங்க assume பண்ணிக்கலாம். It may be convex lens or concave lens, எதுவா இருந்தாலும் சரி. அதை கரெக்டா இந்த ஆக்சிஸுக்கு மிடில் வச்சிருங்க. மிடில் வச்சுட்டு இப்போ நான் பண்றதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், இதுதான் வந்து எனக்கு லென்ஸ் இருக்கு இல்ல மிரர் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த லென்ஸோ இல்ல இந்த மிரரோ இருக்குதுங்க. இந்த கான்செப்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் to solve a problem. ரைட்? இந்த கான்செப்ட் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்க போகுது. சொல்லுங்க அக்ஷித், வாட் இஸ் யுவர் டவுட்? கண்டிப்பா பிரியதர்ஷினி, யூ கேன் லேர்ன். சொல்லுங்க அக்ஷித், வாட் இஸ் யுவர் டவுட்? வீடியோ கொஞ்சம் லேட்டா வருது அக்ஷித். யூ ஜஸ்ட் டைப் யுவர் டவுட், ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்றேன், ரைட்? ஒரு ஆப்ஜெக்டை நான் பிளேஸ் பண்றேன். இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், ரைட்? எனக்கு இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இதுதான். எப்பவுமே ரிமெம்பர் திஸ் ஆல்வேஸ், ஒரு ஆப்ஜெக்டை, ரைட், ஒரு ஆப்ஜெக்டை நம்ம, ரைட், ஒரு ஆப்ஜெக்டை எப்பவுமே நம்ம லெஃப்ட்ல தாங்க பிளேஸ் பண்ணுவோம், ரைட்? லெஃப்ட் சைடு தான் எப்பவுமே ஆப்ஜெக்ட், லெஃப்ட் தான், ரைட்? ஆல்வேஸ் ஆப்ஜெக்ட் எந்த சைடுல இருக்கு? லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடுல தான் இருக்கணும், லெஃப்ட் சைடுல தான் இருக்கணும் எப்பவுமே. நீ வந்து என்ன மிரர் யூஸ் பண்ணாலும் சரி, என்ன லென்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, என்ன லென்ஸஸா இருந்தாலும் சரி, என்ன மிரரா இருந்தாலும் சரி, ஆப்ஜெக்டை எப்பவுமே லெஃப்ட் சைடு தான் பிளேஸ் பண்ணுவோம். ரிமெம்பர் தட் ஆல்வேஸ். ரெண்டாவது விஷயம், எனக்கு இந்த ஆப்ஜெக்டை இந்த மிரரோ இல்ல லென்ஸுக்கு முன்னாடியோ நான் பிளேஸ் பண்ணிட்டேன். இப்ப பிளேஸ் பண்ணிட்ட பிறகு இந்த ஆப்ஜெக்டுடைய இமேஜ்,
ஆப்ஜெக்டுடைய இமேஜ் எனக்கு லெஃப்ட்டில் கிடைக்கலாம் இல்லை ரைட்டில் கிடைக்கலாம் இல்லையா? லெஃப்ட் இல்லை ரைட்டில் எனக்கு கிடைக்கலாம். பொதுவாக மிரர் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் இமேஜ் லெஃப்ட்லையும் ரைட்லையும் கிடைக்கும். பெரும்பாலும் லெஃப்டில் தான் இருக்கும். கான்கேவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் லெஃப்ட் தான், ஒரே ஒரு கேஸ் மட்டும் ரைட். ஜஸ்ட் ரிமெம்பர் வாட் ஐ எம் சேயிங். கான்வெக்ஸ் மிரரில் எப்போவுமே எனக்கு பார்த்தீங்கன்னா கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸில் எனக்கு இமேஜ் லெஃப்ட்லையும் இருக்கலாம் ரைட்லையும் இருக்கலாம், டிபெண்ட் அப்பான் தட் மிரர் பொசிஷன். ஆக்சுவலாக பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எனக்கு கான்வெக்ஸ் இல்லை கான்கேவ் லென்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதுலேயுமே எனக்கு இமேஜ் லெஃப்ட் இல்லைன்னா ரைட்டில் இருக்கலாம், லெஃப்ட் இல்லைன்னா ரைட்டில் இருக்கலாம். அப்போ என்ன ஆகுது? ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு எப்படி இருக்கு? லெஃப்டில் வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் எனக்கு லெஃப்டில் வந்துருச்சு. ஸோ கன்சிடர் திஸ் இஸ் இமேஜ். Consider this is image. இப்போ நான் சொல்றத நல்லா கவனிங்க சொல்லுங்களா. எனக்கு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட், இமேஜ் பார்த்தீங்கன்னா ரைட் இல்லையா? இது வந்து லெஃப்ட் சைடு தானே. This is left, this is right. லெஃப்ட் ரைட். இது என்ன? டாப். இது என்ன? பாட்டம். ரைட்? Akshit, why do we place it on left, sir? Is that rule? No, நீங்க லெஃப்ட்ல தான் பிளேஸ் பண்ண முடியாது, ரைட்ல பிளேஸ் பண்ணவே முடியாது எங்க போய் பார்த்தாலுமே. ஓகே, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட்ல தான் பிளேஸ் பண்ணுவோம். லென்ஸ் மிரர்னாவே லெஃப்ட் தான் பெரும்பாலும். Even we can also place in right, but நம்ம எப்படி பயன்படுத்தினாலுமே அது லெஃப்ட்ல தான் வரும். When you imply in the formula, it becomes in the left hand side. Okay, ரூல் கூட வச்சுக்கலாமே, ரூல்னு கூட வச்சுக்கலாம். That is the rule. Okay, இப்போ ஆப்ஜெக்ட் இமேஜ் சரியா? இது வந்து எனக்கு ஆப்ஜெக்ட். இப்போ நல்லா கவனிங்க. I'm going to apply sign convention. ஓகேவா? இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம். இப்போ this is the object height h, object height. This is image height, so h dash னு வச்சுக்கலாம். object height வெறும் h இல்ல h not னு வச்சுக்கலாம், h dash னு வச்சுக்கலாம். சப்போஸ் எனக்கு இமேஜ் இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. we can also get below the principal axis. இப்படியும் எனக்கு ஆப்ஜெக்ட் அதனுடைய இமேஜ் கிடைக்கலாம். ரைட், எனக்கு இப்படியும் கிடைக்கலாம். அப்போ இதனுடைய ஹைட் h டேஷ்னு வச்சுக்கலாம், ஏன்னா அது இமேஜ் உடைய ஹைட் இல்லையா? இப்போ நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கணும் இந்த விஷயத்தை. ரைட், இப்போ நம்ம சைன் கன்வென்ஷனுக்கு வரலாம். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த லென்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம யூன்னு சொல்லுவோம். அண்ட் தட் யூ இஸ் நத்திங் பட் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ரைட், தட் இஸ் நத்திங் பட் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இந்த சென்டர் போல் இல்லையா, அதுக்கும் இந்த இமேஜுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் v அப்படின்னு சொல்லுவோம். அந்த v என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இமேஜ் டிஸ்டன்ஸ். ரைட், அந்த டிஸ்டன்ஸ் வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கு? லெஃப்ட் சைடில் இருக்குது. ஆப்ஜெக்ட் வந்து லெஃப்ட் சைடு. அப்போ நமக்கு கேள்வியில் ஆப்ஜெக்ட் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கு, அதனால வந்து
நீங்க நெகட்டிவ் தான் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? you have to remember this concept. அப்ப ஆப்ஜெக்ட் லெஃப்ட்னா இந்த நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அப்ப நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் லெஃப்ட் சைடுல இருக்கு. அப்போ u ஆப்ஜெக்ட் வந்து 20 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா you should take that as negative 20 centimeter. Negative னு எடுக்கணும், because according to sign convention left side na is taken as negative, ஏன்னா negative x axis. இப்போ இந்த v பாப்போம். இந்த v பாத்தீங்கன்னா image distance left hand side na always taken as positive, because இது வந்து positive x axis ல இருக்கு. சப்போஸ் எனக்கு மிரர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பெரும்பாலும் இமேஜ் வந்து லெஃப்ட்ல தான் இருக்கும். பெரும்பாலும் இமேஜ், ஏன்னா மிரர் இல்லையா, அந்த பக்கம் போக முடியாது, அப்ப லெஃப்ட்ல தான் இருக்கும். அப்ப லெஃப்ட்னு சொல்லும்போது லெட் அஸ் சே எனக்கு இமேஜ் இங்க இருக்கு, இல்ல எனக்கு இமேஜ் இப்படி இருக்குது, ரைட்டா, இப்படி இருக்குது. அப்போ இந்த இடத்துல எனக்கு இமேஜும் லெஃப்ட் தான். அப்போ v is also taken to be negative. v வந்து நெகட்டிவ். இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடு சோ பாசிட்டிவ். ஓகேவா? இப்போ ஆப்ஜெக்ட் உடைய ஹைட்டுக்கு வருவோம். ஆப்ஜெக்ட் உடைய ஹைட் அப்படின்னு சொல்லும்போது ஹைட் x இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேல இருக்கு, டாப்ல இருக்கு. டாப் என்ன? y ஆக்சிஸ். என்ன ஆக்சிஸ்? பாசிட்டிவ். அப்ப ஆப்ஜெக்ட் உடைய ஹைட் என்னது? பாசிட்டிவ். h வந்து பாசிட்டிவ்ல சொல்லணும். இப்போ இமேஜ் பாரு, இந்த இமேஜும் டாப் மேல பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேல, அப்ப இந்த h டேஷும் is taken as positive. height y axis ல வரும் ஹைட்ன்றப்போ. இப்போ கீழ இருக்கு, அப்ப this is taken as negative. அப்ப இதுல இந்த இடத்துல this is taken as negative, இந்த இடத்துல this is taken as positive. ஏன்னா height ன்னு சொல்லும்போது y axis ல வந்துரும். Right? Right? Any doubt here my dear children? Any doubt? No. Right. இதுல எதனா டவுட் இருக்குன்னா you can ask me now. You can ask me my dear children. You can ask me. Okay Aarti. Okay. Yes Ashika, sure. Okay. Clear my dear children? Yeah, Suganti, thank you so much. Subha, thank you. No doubt, right? I'm very happy. Right. சரிங்களா? இதுதான் விஷயம். ஒரு லாஸ்ட் கான்செப்ட் நமக்கு புரிஞ்சது. ரைட். இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை நம்ம சொல்றோம். சைன் கன்வென்ஷன் பாருங்க, நமக்கு வந்து y ஆக்சிஸ் பாசிட்டிவ், இன்சிடென்ட் பண்றோம். ஆப்ஜெக்ட் ஒன் ஆன் லெஃப்ட் ஹேண்ட் சைட், ஸோ திஸ் இஸ் டேக்கன் as நெகட்டிவ். எனக்கு டிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் த இன்சிடென்ட் லைட் நெகட்டிவ் தான், பிகாஸ் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஹைட் டவுன்வர்டுனா நெகட்டிவ், பிகாஸ் நெகட்டிவ் y ஆக்சிஸ். டிஸ்டன்ஸ் அலாங் த இன்சிடென்ட் பாசிட்டிவ், அதாவது எனக்கு இமேஜ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடைச்சதுன்னா பாசிட்டிவ். இது வந்து எனக்கு ஆப்ஜெக்ட், ஸோ யூ நெகட்டிவ் தான் ஆல்வேஸ். ரைட். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற முக்கியமான விஷயம். டு derive the relevant formula for the reflection by the spherical mirror and the refraction by the spherical lenses, we must first adopt the sign convention for measuring the distances. In this book, we shall follow the Cartesian sign convention. அதுதான் இதுதான். So left na negative, right na positive, மேல positive, கீழ negative. சரியா? According to the sign convention, all the distance are measured from the pole. எது? இந்த பாயிண்ட். இதுதான் pole of the lenses and the optical center of the lens. The distance measured in the same direction as the incident light is taken as positive, and those measured in the direction opposite to the incident are taken as negative. சரிங்களா? Same direction, opposite direction, figure 9.2 அதுதான் சொல்லுது. சரிங்களா? ரைட். So respect to the x-axis, right? Respect to the, இங்க பாரு, same direction as taken as the light as the positive, அதாவது இந்த direction போச்சுன்னா left hand side, right hand side பாசிட்டிவ் இல்லையா, அதான் சொல்றாங்க. ரைட். The height is measured upward, so என்னாச்சு with respect to x-axis அப்படின்னா
it is taken as positive, upward. Downward, it is taken as negative. நான் சொன்னேன் எவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? டியூவல் நேச்சர் எக்ஸாம்பிள் சம் நடத்துங்க சார். பெண்டிங் இருக்கே சார். ஓகே சப்ராம், ஷூர் I will do that dear, I will do that. Okay, right. ஓகேவா? ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா with a common accepted convention in terms that the single formula of the spherical, and இதில் வந்து பார்த்தீங்கன்னா we have a formula magnificationல சொல்லுவோம். magnification which is equal to v by u h dash by h. நம்ம பார்க்கலாம், இங்கே வந்து நெகட்டிவ்ல வரும். we will discuss what is that. இது கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம் அடுத்துல. focal length of the spherical mirror 9.3 shows that what happened when a parallel beam of light is incident on a concave mirror and convex mirror. We assume அதாவது இந்த டயக்ராம் தான். ரைட், இது வந்து concave, இது வந்து convex mirror. ரைட், அப்போ concave mirrorல இதுதான் principal axis, இது pole, இது focus, இது center of curvature. அப்போ நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, parallel அனுப்புறேன், எங்க வருது? focusல வருது. கரெக்டா? அதான் இங்க பண்றாங்க. parallel அனுப்புறேன், focusல வருது. அதே தான் இங்க பண்ணியிருக்காங்க, எந்த வித்தியாசமும் கிடையாது. parallel அனுப்புறேன், focus. இங்கே பாரு, இது வந்து convex mirror. parallel அனுப்புறேன், இப்படி டைவர்ஜ் ஆயிட்டு இங்க focusல மீட் ஆகும். parallel அனுப்புறேன், இப்படி டைவர்ஜ் ஆயிட்டு இங்க focusல மீட் ஆகும். இது வந்து convex mirror. ரைட், convex mirror. இது பாத்தீங்கன்னா concave mirror. ஈவன் convex லென்ஸ்ல கூட concave லென்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நமக்கு வந்து லெஃப்ட்ல தான் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? ரைட், we will discuss that detailedly. சரிங்களா? ரைட். ஓகே, சோ அதான் சொல்லியிருக்காங்க. we assume that the ray parallel axial and they are incident at a point close to the pole. நல்லா கவனிங்க. mirror and makes an angle small to the principal axis. ரைட், இங்க வந்து நம்ம parallel axial அதுக்கப்புறம் வந்து marginal ray அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு விஷயத்தை எடுப்போம். parallel axial ray, marginal ray அப்படின்னு சொல்லிட்டு. இந்த parallel axial ray அப்படின்னா இப்போ இதுதான் வந்து அந்த மிரர் இருக்குங்க. இங்கதான் வந்து அந்த மிரர் இருக்கு. இந்த மிரருக்கு பக்கத்துல ரொம்ப இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு ரொம்ப நியர்பை நம்ம கிராஸ் பண்றோம். எனக்கு இங்க ஃபோக்கஸ்ல எப்படி மீட் ஆகும் அப்படின்னா எனக்கு இங்க ப்ரொவைட் ஆகுது பத்தி அந்த ஆங்கிள் வந்து ரொம்ப குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே வந்து இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு ரொம்ப லாங்ல ஒரு அந்த எட்ஜில் வரைக்கும் லைட்டா பாஸ் பண்றேன். பட் எனக்கு ஃபோக்கஸ்ல மிக்காது, எனக்கு ஆங்கிள் வந்து ரொம்ப பெருசா இருக்குது. ரைட், அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா parallel axial ray அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மார்ஜினல் ரே அப்படின்னு சொல்லுவோம். இந்த மார்ஜினல் ரே பாத்தீங்கன்னா இந்த parallel அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு ரொம்ப தூரத்துல இருக்கும். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு ரொம்ப தூரத்துல இருக்கிறது மார்ஜினல் ரே. parallel axial ray அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும். சரிங்களா? பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும். அதான் சொல்றாங்க the reflected ray converge, அப்படியே ஒன்னு சேருது. ரைட், அது வந்து பாத்தீங்கன்னா கான்கேவ் மிரர்னு சொல்லுவோம். டைவர்ஜ் அப்படின்றது வந்து கான்வெக்ஸ் மிரர்னு சொல்லுவோம். ஆனா லென்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஆப்போசிட். ஓகே, அப்படியே ஆப்போசிட். For a convex mirror, the reflected ray appears to be diverged on its principal axis and which is shown, and the point F is called the principal focus of the mirror. If the parallel axial, அதாவது parallel axial beam of light were incident making some angle with the principal axis, the reflected ray would converge, appear to diverge from the point in a plane F normal to the principal axis. This is called the focal plane of the mirror. 9.3c இது இங்க பாரு. ரைட், can understand இல்லையா? ஸோ இது வந்து ஒவ்வொரு சர்ஃபேஸ்ல நம்ம வந்து பிளேன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இதனுடைய நார்மல், ஆக்சுவலா இது வந்து நார்மல். சரியா? இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது நார்மல். என்ன ஆகுது? இங்க பட்டு இப்படி வருது. சரியா? அப்ப என்ன ஆகுது? இட் ஒபேஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இது நீங்க புரிஞ்சுக்கணும்.
laws of reflection ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ இதுதான் நமக்கு இருக்குது. இந்த கான்செப்டை பாரு. இந்த கான்செப்டை வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக புரியாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், தேங்க்ஸ் சார். சுப்ராம். ஓகே, please give full explanation video for chapter 1 in physics NCERT as soon as sir அப்படினு மஹேந்திர கண்ணா கேக்குறாரு. மஹேந்திர கண்ணா first chapter, second chapter, third chapter இந்த மூணு சாப்டரை நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூணு சாப்டருக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த மூணு சாப்டருக்கும் 100 MCQs, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 100 MCQs, third chapter current electricity ல 100 MCQs நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கிறோம். ஸோ 200 MCQs. செகண்ட் சாப்டருக்கு இன்னும் MCQs நம்ம வந்து பார்க்கலாம். we will see that. ஸோ அந்த மூணு சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா. ரைட், மஹேந்திர கண்ணன், ஐ ஹோப் யூ கேன் ஹியர் மீ. எஸ், சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக்கல் லென்த்துக்கும் இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத இந்த கான்செப்ட். எஃப்க்கும் ஆருக்கும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன். ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப சிம்பிளா நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். வாட்ச் பார்க்குற அப்படியே ஞாபகம். ஓகே சார், 4th chapter ஃபினிஷ் பண்ணுங்க. ஓகே, ரைட், we will do that. அப்போ இங்கே பாரு என்ன சொல்றாங்க, ரொம்ப ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ நம்ம வந்து ஒரு ரே, ரைட், ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு ஒரு ரேவை வந்து நம்ம பேரலா அனுப்புறோம். நல்லா கவனிங்க, இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ், இதுதான் போல், இதுதான் ஃபோக்கஸ், இதுதான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஒரு ரே நான் வந்து இப்ப பேரலா அனுப்புறேன். ரைட், ஒரு ரே வந்து பேரலா அனுப்பும் போது என்ன ஆகும்? அது வந்து ஃபோக்கஸ்ல மீட் ஆகணும். மீட் ஆயிடுச்சு. ஃபோக்கஸ்ல மீட் ஆயிடுச்சு. அப்போ நடுவில் ஏதோ ஒரு ப்ளூ கலர்ல வரைஞ்சிருக்காங்களே சார், அது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த இடத்த if you consider this is one plane surface, அப்படியே பாரு, பிளேனா இருக்கா? இப்போ அந்த பிளேனுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அப்படியே நேரா ஒரு லைனை வரையறேன். ரைட், நேரா ஒரு லைனை வரையறேன். இந்த லைனுக்கு பேர் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நார்மல்னு சொல்றேன். இந்த லைனுக்கு பேரு நார்மல்னு சொல்றேன். அப்போ ஒரு பிளேன் சர்ஃபேஸ் இருக்கு. அந்த பிளேன் சர்ஃபேஸ்ல நம்ம வந்து ஒரு லைட்டை இன்சிடென்ட் பண்றோம். இன்சிடென்ட் பண்ணக்கூடிய அந்த லைட் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரைட், அப்ப என்ன சொல்லலாம்? இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த தீட்டா, இத இன்சிடென்ட் ஆங்கிள்னு சொல்லலாம். ரைட், இந்த ஆங்கிள் இருக்கு பாரு, இத வந்து ரிஃப்ளெக்டட் ஆங்கிள்னு சொல்லலாம். Since this is plane surface, இந்த surface இது plane அப்படின்றனால it obeys laws of reflection. அப்போ நமக்கு என்ன தெரியும்? laws of reflectionல angle of incident equal to angle of reflection. அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் சேமா, அதனால தான் இங்கேயும் தீட்டா இங்கேயும் தீட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அங்கேயும் தீட்டா அங்கேயும் தீட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் இங்க வரைகிறேன் பாரு. அப்போ நமக்கு வந்து அந்த சர்ஃபேஸ் இருக்கு. let us say this is that mirror. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ரேவை அனுப்புறோம். அந்த ரே பார்த்தீங்கன்னா இப்படியே போகுது, ஃபோக்கஸ்ல மீட் ஆயிடுச்சு. ரைட், அப்போ என்ன சொல்றோம்? இது வந்து பிளேன் சர்ஃபேஸ். அப்போ இந்த பிளேன் சர்ஃபேஸுக்கு நார்மலா நம்ம ஒரு லைனை வரைகிறோம். சரிங்களா? நார்மலா ஒரு லைனை வரைகிறோம். அப்போ என்ன ஆகுது? இது வந்து இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, இப்படி வெளியே வந்துருச்சு. ரைட்டா? இது வந்து இன்சிடென்ட் ரே, இது வந்து ரிஃப்ளெக்டட் ரே, இது வந்து ஃபோக்கஸ், இது வந்து போல், இது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்ப என்ன ஆகுது? நம்ம என்ன சொல்லிட்டோம்? this obeys laws of reflection. we know that angle of incident
equal to angle of reflection. So இது angle of incident I, இது angle of incident, angle of reflection R. என்ன சொல்லியிருக்கிறோம், இது ரெண்டுமே சேம்ங்க. அப்ப நான் இதையும் I ன்னு சொல்லலாம், இதையும் I ன்னு சொல்லலாம், இல்ல இதை R ன்னு சொல்லலாம், இதை R ன்னு சொல்லலாம், நம்மளுடைய கன்வீனியன்ஸ். அப்ப என்ன ஆகுது, அங்க ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிள் சேம். அதுதான் நான் இங்க சொல்ல வரேன். ஆங்கிள் வந்து என்ன இருக்கு, சேமா இருக்குதுங்க. ஆங்கிள் வந்து சேம். அப்ப இதுவும் தீட்டா, இதுவும் தீட்டா. இது ரெண்டு தீட்டா. கண்டிப்பா அது ரெண்டு தீட்டானா இதுவும் தீட்டா தான் இருக்க முடியும். ஆல்டர்னேட் ஆங்கிள் ஆர் சேம். சரிங்களா, ஆல்டர்னேட் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சேம். அப்ப இது ரெண்டு தீட்டா, இது தீட்டா, இதுவும் தீட்டா. அப்ப நமக்கு என்ன தெரியாது, நமக்கு இது தெரியாது பிளஸ் இதுவும் தெரியாது. எப்படி கண்டுபிடிக்கலாம், ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிக்கலாமே. ஹவு பாருங்க, just take this is one triangle, இது ரைட், அதாவது இந்த பச்சை கலர். இந்த பச்சை கலரை நம்ம ஒரு ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம். அப்போ எடுக்கும்போது என்ன ஆகுது, எனக்கு தீட்டா இது பிளஸ் இந்த தீட்டா பிளஸ் இது எனக்கு என்னன்னே தெரியாது. let us say that is என்ன சொல்லலாம், ஒரு ஐன்னு வச்சுக்கலாம், ஈக்குவல் டு 180 டிகிரி. அது எப்படி, ஏன் இந்த மூணு ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் என்னன்னு தெரியாது, சும்மா ஐன்னு சொல்லிக்கிறேன். அப்போ இந்த தீட்டா, இந்த ஐஏ, இந்த தீட்டா, இது மூணுமே ஆங்கிள் தான், ஈக்குவல் டு 180 டிகிரின்னு சொல்லியிருக்கேன். ஏன் ஏன் அது மூணுத்தையும் 180 டிகிரின்னு சொல்லியிருக்கேன் மை டியர் சில்ட்ரன்? ஏன் ஏன் 180 டிகிரின்னு சொல்லியிருக்கிறேன்? எஸ் பொன்னின், இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்டேட் போர்டு ஆல்சோ. ஏன் 180 டிகிரின்னு சொல்லியிருக்கேன்? ஏன் 180 டிகிரின்னு சொல்லியிருக்கேன்? பதிலே வரலையே. ஒய்? பதில் சொல்லுங்க. ஏன் 180 டிகிரி? சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி சொல்றாங்க, பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல இருக்கு சார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஓ மை காட், ஓ மை காட். சம் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள், கரெக்ட். பசம்மா கரெக்ட்டுங்க. சம் ஆஃப் ஆல் த ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்றது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். அப்ப நமக்கு ஐ தான் தேவை, இல்லை நமக்கு வந்து ஐ தேவை, இது நமக்கு தேவை. அப்ப ஐயை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு 180 டிகிரி மைனஸ் இந்த தீட்டா தீட்டா 2 தீட்டா, அது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் 2 தீட்டா. அப்ப என்ன ஆயிடுச்சு, எனக்கு இந்த ஐயுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 180 மைனஸ் 2 தீட்டா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நவ் யூ அஸ்யூம் திஸ் ஒன். நான் கலர் மாத்திரம் பாரு, இதை எடுத்துக்க. இப்போ இந்த லைனை மட்டும் நான் இங்க வரைகிறேன், அந்த லைனை மட்டும் வரைகிறேன். அந்த லைன்ல இங்க ஒரு லைன் போகுது இல்லையா, அந்த லைனை இப்படி வரைகிறேன். ரைட். அப்போ இந்த ஆங்கிள் என்ன சொல்லிட்டேன், 180 மைனஸ் 2 தீட்டா. அப்போ இது என்னது, 180 மைனஸ் 2 தீட்டா. அப்போ இது 180 மைனஸ் 2 தீட்டானா இது என்னவா இருக்கும், இது என்னவா இருக்கும்? கண்டிப்பா இது வந்து 2 தீட்டாவா தான் இருக்க முடியும். ஏன்னா இது 180 டிகிரி ஸ்ட்ரெயிட் லைனு, இதுல இது 180 மைனஸ் 2 தீட்டா, ஆப்வியஸ்லி இது 2 தீட்டா தான். அப்போ we know that we came to know this is 2 theta. சரிங்களா, அது வந்து நமக்கு 2 theta அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. புரியுதுங்களா, புரியுதுங்களா? you just crack நார்மலா போங்க, அதுல என்ன டீடைல்ஸ் நீங்க கொடுக்கணும், ஒண்ணுமே இல்லை. ரைட், ஒண்ணுமே இல்லை, நார்மலா நீங்க போகலாம்.
Okay, is that clear, my dear children? Sum of angles in a triangle, correct, Pujastri. Okay, right, that's good, that's good. அப்போ இங்க நான் என்ன சொல்றேன் அப்படினா, I'm going to take this part. அப்போ இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் வரையறேன், ரைட். அப்போ இந்த ஒரு பெரிய ட்ரையாங்கிள் பிளஸ் இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். அப்போ இந்த ஆங்கிள் தீட்டாவா, tan theta, which is equal to tan அப்படின்றது என்ன, opposite, right, opposite by adjacent. அப்போ இது tan theta, இதோட opposite இது, right. So let me say this point is M. அப்போ MP adjacent என்னங்க, இதுதான் adjacent, CP. அடுத்து இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுக்கலாம், MFP அப்படின்னு எடுத்தா tan 2 theta equal to same opposite by adjacent, opposite MP adjacent FP. இது ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்றேன். என்ன ஆகும் எனக்கு இந்த MPயும் இந்த MPயும் கேன்சல் ஆகும் முதல்ல. புரியுதா? Can you understand? You just see the thing. பாரு, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அதே தான் சொல்லியிருக்காங்க. theta theta theta, இது 180 minus 2 theta, இது 2 theta. The distance between the focus and the pole of the mirror is called the focal length, denoted by F. இது the distance. We now show that F equal to R by 2 நம்ம prove பண்ணணும். Where R is the radius of curvature of the mirror. The geometry of the reflection of an incident ray is shown in the diagram. Let's see the center of the curvature of the mirror. Consider the parallel rays of the principal axis striking the mirror M. In the point M la strike ஆகுது. Then CM will be perpendicular. CM யாரு, இவரு, அந்த normal to the mirror, perpendicular to the mirror at M. Let theta be the angle of incident and MD be the perpendicular from M. Right, MD இது இப்படி on the principal axis. அப்ப MCP இது இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும், ரைட், MCP which is equal to theta. இந்த இதை பொறுத்த வரைக்கும் 2 theta ப்ரூவ் பண்ணிட்டோம் தெளிவா. அப்ப tan theta என்ன, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், FP ன்னு சொன்னோம். இங்க வந்து இந்த D எடுத்திருக்கிறாங்க, ரைட். ஓகே, நம்ம CPFD ன்னு சொல்லியிருக்கோம். எப்படி வேணா சொல்லிக்கலாம், நோ இஷ்யூஸ். நம்ம இங்க பாயிண்ட்டை P ன்னு எடுத்திருக்கோம், அவ்வளவுதான். சரியா, ரைட். அப்ப என்ன ஆகும், MP தான் வரும் இங்கேயும், MP நம்ம எடுத்தபடி. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு, கரெக்டா. we can say that 2 theta, ரைட். அப்ப என்ன சொல்லலாம், இந்த MD, இந்த FD, இந்த 2, இந்த தீட்டாவை நான் இதை எடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க, கிளியரா தான் இருக்கும், டவுட் இருக்காது. just see here, இந்த ரெண்டுமே இருக்கு, ரைட். இந்த tan போயிடுச்சு. when I compare, even MD கூட கேன்சல் ஆகும், பட் இருந்தாலும் நம்ம அதை எடுத்துக்கலாம், ரைட். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, போச்சு அப்படின்றத விட the angle is very small because it is parallel axial ray, ரொம்ப நியர்பைல இருக்கும், கேன்சல் ஆகல, parallel axial ray, so angle வந்து சின்னதா இருக்கு. so இதை வந்து நான் theta அப்படின்னு எடுத்துப்பேன், இதை வந்து 2 theta ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 2 theta equal to what, MD FD நம்ம P ன்னு எடுத்துக்கோம், ரைட். இந்த தீட்டா அதுதான் இது. அப்ப 2 theta, அந்த தீட்டாக்கு பதிலா MP then CP equal to MP by FP. அப்ப என்ன ஆகுது, நமக்கு MP கேன்சல் ஆகுது, ரைட். இது CP FP, ரைட். அப்ப என்ன சொல்லலாம், 2 by CP equal to 1 by FP. CP என்ன, இது. FP என்ன, இது. இந்த FP என்னதுங்க, இந்த இமேஜ் கிடைக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அப்ப இது என்ன,
இமேஜ் கடக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லிட்டோம்? ஃபோக்கல் லென்த் f ன்னு சொல்லியிருக்கு. இங்க இனிஷியல்ல சொல்லிட்டாங்க பாரு. Distance between the focus and the pole in the pole is called a focal length f. அப்ப fp என்ன சொல்லலாம்? Focus. அப்ப அது என்னது? This is small f, 1 by f. cp என்ன? In the center of curvature இல்லையா? Center of curvature, and that is nothing but the radius of curvature r. அப்ப என்ன சொல்லலாம்? 2 by r equal to 1 by f. அப்போ f இப்படி போயிடுச்சு, or reciprocate பண்ணா f equal to r by 2, or you can say இந்த 2 இப்படி போயிடுச்சுன்னா 2f equal to r. ப்ரூவ் பண்ணிட்டோமா? f equal to r by 2 வந்துருச்சா? f equal to r by 2 வந்துருச்சா? அவ்வளவுதான் விஷயம். Anybody have doubt here, my dear children? Any doubt? Any doubt, dear? பொன்னின் வேவ் ஆப்டிக்ஸ் உடைய ஒன் ஷாட் வீடியோ நம்ம 2 முறை எடுத்துட்டோம். Again we will try if possible. Okay, is that clear, my dear children? Is that clear? Clear. அடுத்து லாஸ்ட் கான்செப்ட். இன்னைக்கு நம்ம பார்க்கறது லாஸ்ட் கான்செப்ட். இதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. எப்படி? பேசிக்கா நான் அந்த இமேஜ் ஃபார்மேஷன் சொல்லி கொடுத்திருந்தேன். என்ன சொல்லியிருந்தோம்? இப்போ ஒரு மிரர் இருந்தது. இதனுடைய பிரின்சிபல் ஆக்சிஸ் போல், focus, center of curvature. இப்போ ஒரு ரேவை நம்ம பாஸ் பண்றோம். parallel போகும்போது it strikes the focus. parallel எதுக்கு? பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு ஃபோக்கஸ்ல ஸ்ட்ரைக் ஆச்சு. ஃபோக்கஸ்ல இப்போ ரெண்டாவது பாரு. ரெண்டாவது ரே என்னன்னா, நான் ஸ்ட்ரெயிட்டா இந்த போலுக்கு கொடுக்குறேன். இந்த போலுக்கு நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது இப்படியே வந்துடும். அப்ப என்ன ஆகுனா, இது ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இட் ஒபேஸ் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதே மாதிரி ஒரு ரேவை இந்த ஃபோக்கஸ் இருக்கு பாருங்க, இந்த ஃபோக்கஸ்ல அனுப்புறேன். ரைட், ஃபோக்கஸ்ல அனுப்புறேன். அப்போ இப்படி பேரலலா வந்துடும். ரைட், இந்த ஒயிட் பாரு, பேரலலா அனுப்புறேன், ஃபோக்கஸ்ல வருது. ப்ளூ பாரு, ஃபோக்கஸ்ல அனுப்புறேன், பேரலலா வருது. ரைட்டா? இப்போ நான் இந்த ரெட் கலர் எடுத்துட்டேன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரிஞ்சிடும். புரியுதா? I hope this is very clear. பாரு, பேரலல் அனுப்புறேன், ஃபோக்கஸ்ல வருது. ஃபோக்கஸ்ல அனுப்புறேன், பேரலல்ல வருது. டவுட் இருக்கா? டவுட் இருக்காமா இதனா இதுல? Do you have any doubt, my dear children? டவுட் இருக்கா? கண்டிப்பா இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, ரைட். ஓகே ஓகே ரக்ஷனா. ஓகே, clear my dear children? Is that clear? clear-ஆ? எதனா டவுட் இருக்குங்களா? Do you have any doubt? last topic. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம கிளாஸை க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான டாபிக் தான், அதோட இன்ட்ரோடக்ஷன் தான் அது. பாருங்க, இந்த மிரர் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான 5 மார்க். இருங்க, நம்மளும் அப்படியே ஒரு குரூப்ல ஒரு மெசேஜ் போடுவோம்.
Okay, we will wait for a few minutes, but just now I sent the message. I hope they will come. Okay. Okay, great. Mr. BI, yeah. There is no issues, dear. அதெல்லாம் ஒன்றும் நான் தப்பெல்லாம் சொல்ல. MRBI அது என்னன்னா சென்டர் ஆஃப் நான் வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொன்னேன். போலில் மீட் பண்ணால் வில் ஒபே த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா அப்படியே சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் ரிட்டர்ன் ஆகிடும். ஓகேவா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஐ ஸ்போக் தட். இப்போ இங்கே பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ரேவை யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் த டயக்ராம். ஆக்சுவலி ஒரு ரே வந்து பேரலாக அனுப்புகிறோம், ஃபோக்கஸில் மீட் ஆகுது, தெரிஞ்சிருச்சு. இன்னொரு ரே நம்ம போல் அனுப்புகிறோம், இப்படி வந்துருச்சு, வில் ஒபே லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், தெரிஞ்சிருச்சு. சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு அனுப்பும்போது அப்படியே சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் ரிட்டர்ன் ஆகிடும். இது ஒரு ரூல்ஸ் இதெல்லாம். அப்போ நம்ம பேரலல் அனுப்பும், அதாவது ஃபோக்கஸில் அனுப்பும்போது பேரலாக வந்துடும். சரி, இதுதான் வந்து இதில் இருக்கிற சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் டயக்ராம். இது உங்களுக்கு இப்போ கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன். If rays emanating from the point actual meet the another point after reflection and refraction, that point is called image. So, of the first point. The image is real if the ray actually converge at the point. Converge na mottama serradhu. Right? Virtual if the ray do not actually meet but appear to diverge from the point when proposed backwards. இது வந்து convex mirror. இது concave. An image is thus point-to-point correspondence with the object established through the reflection or the refraction. In principle, we can take any two rays emanating from the point of an object, trace their path, find their point of intersection, and thus the image of the point due to the reflection at the spherical mirror. In practice, however, it is convenient to choose any two of the following rays. Any a ray point which is parallel to the principal axis will meet the focus. உங்களுக்கு இப்போ ரொம்ப தெளிவாக தெரியும். A ray passing through the center of curvature அப்படியே வந்து ரிட்டர்ன் ஆகிடும். ரிஃப்ளெக்ஸ் ரே சிம்பிளி ரீட்ரேஸ் த பாத், அதே பாதையில் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. The ray passing through the focus என்ன ஆகும்? Will come parallel. So mirror appearing to passes through the focus of the convex mirror, the reflected ray parallel to the principal. நான் சொன்னது இல்லையா, parallel to the principal when it reaches the focus point. The ray incident at an angle of pole will obey laws of reflection. எல்லாமே நான் சொன்னது தான், 4 பாயிண்ட். இதில் எதனா டவுட் இருக்கா? கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்றத நான் நம்புறேன். ரைட். In figure 9.5 shows that the ray considering the 3 rays, ஒன்று வந்து parallel, ஒன்று வந்து pole, மூணாவது வந்து center of curvature, 3 பாயிண்ட் எடுத்திருக்கிறாங்க, 3 ரே, அதுதான் இங்க சொல்றாங்க. It shows that the image AB, A dash B dash image, right? இது A dash, இது B dash, right? So formed from the concave mirror. It does not mean that only 3 rays emanating from point A. Many 3 ரே தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய இருக்கும். இது ஜஸ்ட் நம்ம அசம்ஷன். ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். An infinite number of rays emanate from any source in all the possible direction. Thus, point A dash is the image point of A. Okay, if every ray of originating at A and falling on the concave mirror after reflection passes through the point A dash, we now derive the mirror equation or the relation between the object, right, or the relation between the objects Mirudula. Okay, don't worry sir, blackboard teaching is best. What to do?
From figure 9.5, the two right angle triangle A dash B dash F and MPF are similar. இது A dash B dash F MPF. A dash B dash F, then MPF. இது MPF. இது சரியா, நல்லா கவனிங்க. முதல்ல எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். ரைட். ஸோ முதல்ல they taking this. இது ஒரு ட்ரையாங்கிள் ஆகும். let me change the color. இது ஒரு ட்ரையாங்கிள் ஆகும் எடுக்கிறாங்க. ரைட். ஸோ இப்படி எடுக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்றாங்க. Very important 5 mark. So please do listen. Similar triangle. அப்ப என்ன சொல்றாங்க? B dash F, right, and FP will be equal. அதே மாதிரி இந்த A dash B dash will be equal to MP. இல்லையா? So இதுவும் இதுவும் equal, இதுவும் இதுவும் equal. இப்போ நம்ம போகலாம் டயக்ராமுக்கு, which mean அடுத்த இது பாருங்க. So சொல்லியாச்சா? B dash A dash equal to AB. பாரு, B dash A dash equal to AB. இது சரியா? ரைட். ஸோ அது வந்து அடுத்த பார்ட். அந்த பக்கம் போயிடுச்சா? ரைட். இங்க பாரு, B dash A dash PM. B dash A dash புரியும் நினைக்கிறேன். ரைட். இங்க பாரு, B dash அதான் B dash A dash which is equal to MP. நான் இங்க சொன்னேன் இல்லையா? Then B dash F FP equal. Right. So call from Unacademy. ரைட்டா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி they are taking another triangle. இப்போ இந்த ட்ரையாங்கிள் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். எஸ், ஓகே. அடுத்து என்ன ட்ரையாங்கிள் எடுக்கிறாங்கன்னா, அடுத்து இன்னும் சிம்பிளான ட்ரையாங்கிள் தான். இது இருக்கு இல்லையா? இது ஒரு ட்ரையாங்கிளை எடுக்கிறாங்க. சரியா? இந்த ஒரு ட்ரையாங்கிள், அதாவது ABP பாருங்க. ரைட். ABP equal to A dash B இங்க பாரு. ரைட். இது ரெண்டு ஈக்குவல் சொல்றாங்க. அப்ப இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லும்போது we can say this are equal. Then இந்த BP யும் B dash P யும் equal. புரியுதா? இங்க பாரு, சொன்னல, அதாவது இந்த ஆப்ஜெக்டும் அந்த இமேஜோட ஹைட்டும் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸும் இமேஜோட டிஸ்டன்ஸும் ஈக்குவல் சொல்லியாச்சு. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றேன். I'm going to compare these two things. அப்ப கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுது? நமக்கு வந்து இந்த டேர்மும் மொத்தமா கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப நமக்கு ரிமைனிங் டேர்ம் என்ன? இதுவும் இதுவும் தான் இல்லையா? சோ அந்த டேர்மை நான் இங்க எழுதி இருக்கிறேன். சோ B dash F by FP which is equal to B dash P BP. இந்த B dash P இருக்குல்ல, ரைட், I'm going to rearrange. ரொம்ப சிம்பிளா. ரைட். இப்போ எப்படி ரீஅரேஞ்ச் பண்றேன் நீங்களே பாருங்க. ரைட். சோ எப்படி ரீஅரேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, ரைட்,
So எப்படி rearrange பண்ற பாருங்க. This is the distance actually. B dash P. B dash P which is equal to என்ன? இந்த distance plus இந்த distance. அப்போ B dash F plus FP ன்னு சொல்றாங்க. ரைட், நமக்கு இங்க என்ன இருக்கு? நமக்கு வந்து B dash P ன்னு இருக்கு. ரைட், இந்த B dash P which is equal to B dash F plus FP. கரெக்டா? ரைட், அதுதான் வந்து நம்ம இங்க சொல்லியிருக்கோம் இந்த டயக்ராம்ல. ஓகேவா? ஸோ புரியும் நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாம். ஸோ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிட்டு ஐ கேன் ஃபைனலைஸ். ஸோ ஈக்குவேஷன் 9.6 இஸ் த ரிலேஷன், ரைட், ரிலேஷன் இன்வால்விங் த மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்டன்சஸ். ஸோ வி நவ் அப்ளை த சைன் கன்வென்ஷன். இப்போ சைன் கன்வென்ஷன் ரூல் படி நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் டேக்கன் அஸ் நெகட்டிவ், ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் டேக்கன் அஸ் பாசிட்டிவ். அண்ட் அதே மாதிரி ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை யூன்னு சொல்லுவோம், இமேஜ் டிஸ்டன்ஸை வின்னு சொல்லுவோம் இல்லையா? நமக்கு வந்து தெரியும் இதெல்லாமே ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அந்த ரூல் படி when we apply finally we get this one, right? So B dash P அப்படின்றது என்ன? இமேஜ் உடைய டிஸ்டன்ஸ். எனக்கு இமேஜ் எங்க கிடைக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே கிடைக்குது, பிகாஸ் திஸ் இஸ் கான்கேவ் மிரர். அப்ப லெஃப்ட்லயே கிடைச்சிச்சு -v. ஃபோக்கஸ் பாரு, லெஃப்ட்ல தான் இருக்குது, ஏன்னா எனக்கு இமேஜே லெஃப்ட் தான், ஃபோக்கஸும் கண்டிப்பா லெஃப்ட்ல தான் இருக்க போகுது, அதுவும் -f. பிபின்றது பாரு இமேஜ் டிஸ்டன்ஸ், அதுவும் நெகட்டிவ் தான், ஸோ அதுவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்ப எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணும்போது we get this one இல்லையா? ஸோ இந்த வேல்யூ வந்து நமக்கு தெரியுது. இதுக்கப்புறம் என்ன பண்றோம்? இந்த மைனஸும் கேன்சல் பண்றோம். இதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா I'm going to take minus காமனா, ரைட்? இல்லைனா I can multiply and divide by minus. காமனா மைனஸ் எடுக்கலாம், இல்லைனா இதுல இருந்து -v plus f by -f இருக்கு இல்லையா? இதுல இருந்து நான் மைனஸ் காமன் எடுத்தேன்னா we have என்ன வரும்? v minus f divided by -f ன்னு இருக்கும். கரெக்டா? அப்ப இந்த மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி அந்த இடத்துல மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு, v by u. ரைட்டா? நமக்கு இதுதானே இருக்குது, இதுதானே நமக்கு இருக்குது. இதில் நம்ம எதனா பண்ணியிருக்கோமா? இல்ல. ரைட், அடுத்து என்ன பண்ண போறோம்? I'm going to divide and multiply by v or just divide by v. Right? Then we have the next term. So பாருங்க, dividing by v. Right? Dividing by v அப்படின்னு சொல்லும்போது we get the final term. கரெக்டா? அப்போ we get 1 by v plus 1 by u equal to f. இதுதான் நம்ம மிரர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ரைட், இதுதான் மிரர் ஈக்குவேஷன். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுல எதனா டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கேளுங்க. நவ் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, தேங்க்யூ ஜெசிகா செரி. கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் மட்டும் இந்த வீக்குக்குள்ள. ஓகே ஓகே ஓகே, questionnaire Tariq, I will go for it. I will check. Okay, that's great. So if you have any doubt, you can ask me. You can ask me if you have any doubt, my dear children. டவுட் இருக்குன்னா நீங்க இப்ப நீங்க தாராளமா கேட்கலாம். Okay, my dear children, do you have any doubt? Any doubt? Illa. Right? So then shall we close the theory? Jessica Cherry, kinetic theory of gases motto sir. Okay. Yes, Aarti. Yes, correct. Okay. So thank you so much, my dear children. So in the session, how was the session? Will it be? I'm sure that it is very useful. So இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.
அண்ட் மறந்துடாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா நீட் ப்ரிப்பேர் பண்றாங்க இல்ல அவங்க யாருன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்னா கண்டிப்பா இந்த சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம். மேக்ஸிமம் ஐ எம் கிவிங் மை பெஸ்ட். ஸோ ப்ளீஸ் டூ ஜாயின் இன் அவர் classes. Thank you. Help others with a smile. And yeah, next part. So இதுதான் நம்ம ஃபைனலா சொன்னது, இந்த magnification which we learned in the previous section. நம்ம ப்ரீவியஸா நம்ம பேசியிருந்தோம் இதெல்லாம். That's all. Thank you so much my dear children. I'm sorry. Excuse me. So NEET Tamil YouTube channel and Telegram channel, please do join there. Okay, to get notes. Unacademy provide பண்ணக்கூடிய subscription offers. You can use my code to get 10% of discounts on each subscription. Thank you so much my dear children. Thank you for joining. Thank you. Thank you. Yes. So help others with a smile.